ஃப்ரெண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட். சாரி ஃப்ரெண்ட், ஒரு ஒர்க் வந்துருச்சு, என்னால் கரெக்டாக 10 மணிக்கு வர முடியல. சாரி ஃபார் லாங் டிலே, 1 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பொது தமிழ் வந்து பார்க்க போகிறோம். வந்து குட் மார்னிங் சரண்யா, நளினி, லக்ஷ்மி, சுகராஜ். ஓகே, 10:30 10:30 ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பார்த்தேன். சாரி லேட் ஆயிடுச்சு, 11 மணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொது தமிழில் இன்றைய வகுப்பு வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. குரூப் 4 வந்து ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் மஸ்டான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக கிடையாது. வந்து ஸோ டைப் ரைட்டிங் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நீங்கள் ஹையர் வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் வந்து. ஸோ அதில் வந்து யார் வந்து 2 ஹையர் வச்சிருக்காங்களோ ஸோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக வந்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்டு. வேறு எதுவும் டவுட் இல்லை. அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கிளாஸுக்கு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட். ஸோ நம்ம சொற்பொருள் தான் என்று பார்க்க உள்ள தலைப்பு வந்து சொற்பொருள் தான் படிக்க இருக்கும் ஃப்ரெண்டு. ஸோ அது நமக்கு மிக முக்கியமானது, திருப்பி நம்ம ரிவிஷன் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சொல்லும் பொருளும் அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி முந்தைய வகுப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அணி இலக்கணங்கள் வந்து மொத்தமாக எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி பார்த்தாச்சு. அதே அழகு 1 முதல் 7 வரையில பாட தலைப்புகளில் வந்து நம்ம 18 19 தலைப்புகள் வந்து நம்ம பார்த்து முடிச்சாச்சு. வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைய வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லும் பொருளும் அப்படின்றது நம்ம படிக்க போறோம் அப்படி பார்க்குறோம். ஸோ சொல்லும் பொருளும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம திருப்பி ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம தேர்வில் குறைந்தபட்சம் வந்து நமக்கு இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேள்விகள் அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு நம்ம வகுப்பு நம்ம அட்டன் பண்ணும்போது 3 கேள்விகள் அப்படின்றத நம்ம வந்து என்ஷூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மொத்தமே நம்ம இங்க பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த சொல்லும் பொருளும் எது வந்து நம்ம தேர்வு நோக்கில் மிக முக்கியமானது அப்படின்றத நான் வந்து வட்டமிட்டு நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அப்ப நான் வட்டமிட்டு கொடுக்கறது கண்டிப்பா படிக்கணும். அது மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தடவை படிச்சீங்கன்னா போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்டு. ஸோ வாங்க படிப்போம். 6ஆம் வகுப்புல இருந்து ஆரம்பிச்சு 12ஆம் வகுப்பு வரையும் நம்ம சொல்லும் பொருளும் போறோம். இதுல முந்தைய ஆண்டுகளில் கேட்டது அதே மாதிரி எது வந்து இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் எது இருக்கோ அதை வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துறேன். ஸோ அதை மட்டுமாவது கண்டிப்பா வந்து படிக்கணும். வந்து அது மொத்தமா படிக்கிறது அப்படின்றது ஒரு 3 தடவை நீங்க ரிவிஷன் பண்றீங்க அப்படின்னா நான் மார்க் பண்ணி கொடுக்கறத ஒரு 6 தடவை 7 தடவை ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 6ஆம் வகுப்புல இருக்கிறது வந்து பார்க்க போறோம். அதே மாதிரி தான் 6ஆம் வகுப்பு. ஸோ அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு. ஸோ அதற்கு அடுத்து 8ஆம் வகுப்புலையும் வந்து 6ஆம் வகுப்புல எவ்வளவு சொல்லும் பொருள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 இருக்கு. 7ஆம் வகுப்புல சொல்லும் பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 139 இருக்கு. 8ஆம் வகுப்புல சொல்லும் பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு 54 இருக்கு ஃப்ரெண்டு. 9ஆம் வகுப்புல சொல்லும் பொருளும் அப்படின்றது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 157 இருக்கு. 10ஆம் வகுப்புல சொல்லும் பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 இருக்கு ஃப்ரெண்ட். 11ஆம் வகுப்புல சொல்லும் பொருள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 135 இருக்கு. 12ஆம் வகுப்புல சொல்லும் பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 152 இருக்கு. ஸோ அதற்கு அடுத்து நம்ம இறுதியா வந்து பார்த்தீங்கன்னா கல்லாமை அப்படின்ற திருக்குறள் அதிகாரம் வந்து படிக்க இருக்கிறோம் என்ற வகுப்புல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்டு. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் 6ஆம் வகுப்புல வந்து நம்ம ஆரம்பிச்சு போகும். இந்த 6ஆம் வகுப்புல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதெல்லாம் கேட்பாங்க அப்படின்றதையும் நான் வட்டமிட்டு சொல்லி ஒவ்வொரு வகுப்புலையும் அதே மாதிரி வட்டமிட்டு சொல்லிட்டு வரேன். அதை நல்லா கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ முதல் இது வந்து பார்த்தீங்கன்னா நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய அப்படின்னு பார்க்குறோம். விளைவு அப்படின்னா விளைச்சல் அப்படின்னு பார்க்குறோம். சமூகம்னா மக்கள் குழு அப்படின்னு பார்க்குறோம். இதுல வந்து முக்கியமானது என்னன்னா விளைவு விளைச்சல் அப்படின்றது மிக முக்கியமானது. அசதி சோர்வு அப்படின்னு பார்க்குறோம். சுடர் அப்படின்னா ஒளி, ஆழி பெருக்குன்னா கடல் கோள். அப்ப ஆழினா என்ன அப்படின்றது கேட்பாங்க, கேட்டாங்கன்னா கடல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது மிக முக்கியமானது அப்படின்னு பார்க்குறோம். மேதினி அப்படின்றது வந்து உலகம் அப்படின்னு பார்க்குறோம். அது ஒரு ஊழி அப்படின்னா நீண்டது ஒரு வந்து உள்ளப்பூட்டு அப்படின்னா அறிய விரும்பாமை அப்படின்னு பார்க்குறோம். மெய் அப்படின்றது உண்மை, வலி அப்படின்னா நெறி, அகற்றும் அப்படின்றது விளக்கும், மேன்மை அப்படின்றது உயர்வு அண்ட் அறம் அப்படின்னா நற்செயல், திங்கள்னா நிலவு, வந்து கொங்கு அப்படின்றது மகரந்தம் அப்படி பார்க்கிறோம். நான் இதெல்லாம் வட்டமிடணும், அதெல்லாம் மிக முக்கியமானது அப்படி பார்க்கிறோம். அதாவது நம்ம பள்ளி புத்தகத்துல 6 இருந்து 12 வரை இருக்கிற சொல்லும் பொருளும் வந்து படிக்க போறோம். ஸோ அப்படி படிக்கும் போது நம்ம அதுல மிக முக்கியமானது எது அப்படின்றது நம்ம வட்டமிட்டு சொல்ல போறோம். அலர் அப்படின்னா மலர்தல் அப்படி பார்க்கிறோம். முக்கியமான திகிரினா ஆணை சக்கரம், பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில், மேரு அப்படின்றது இமயமலை அப்படி பார்க்கிறோம். நாம நீர் அப்படின்றது அச்சம் தரும் கடல் வந்து, அண்ட் அலி அப்படின்றது கருணை அப்படி பார்க்கிறோம். அலி அப்படின்றது இம்பார்ட்டன்ட். நில அளவை குறிக்கும் காணி அப்படின்னு பார்க்கிறோம். காணி அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா நில அளவை குறிக்கும் சொல் பார்க்கிறோம். அது இம்பார்ட்டன்ட். மாடங்கள்லாம் மாளிகையின் அடுக்குகள், சித்தம் அப்படின்றது வந்து உள்ளம், இயன்ற வரை இன்னும் முடிந்தவரை, ஒருமித்து ஒன்றுபட்டு, ஔடதம் மருந்து அப்படின்னு பார்க்கிறோம். ஔடதம் வந்து இம்பார்ட்டன்ட். ஔடதம் மருந்து வந்து. மாசர அப்படின்னா குறையில்லாமல் அப்படிங்க. சீர்தூக்கி அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து அப்படிங்க. தேசம் அப்படின்னா நாடு, தூற்றும்படினா இகழும்படி, மூத்தோர் அப்படின்றது பெரியவர், மேதைகள்னா அறிஞர்கள், வந்து மாற்றார் மற்றவர், நெறி அப்படின்றது வழி அப்படிங்க. வற்றாமல் அப்படின்னா அழியாமல் அப்படி சொல்லி பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. அதற்கு அடுத்து வந்து நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை அப்படி பார்க்கிறோம். ஒப்புரவு அப்படின்னா பிறருக்கு உதவி
உதவி செய்தல், அது இம்பார்ட்டன்ட். வந்து ஒப்புரவு. நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். நந்தவனம்னா பூஞ்சோலை அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். பார் அப்படின்னா உலகம், பண் அப்படின்னா இசை அப்படின்னு பார்க்கிறோம். இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே. இளைத்து அப்படின்னா செய்து, மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற, சமர் அப்படின்னா போர் இம்பார்ட்டன்ட். வந்து அடுத்து நல்கும் அப்படின்னா தரும் இம்பார்ட்டன்ட். வந்து கலனி வயல் இம்பார்ட்டன்ட். மரம் வீரம் இம்பார்ட்டன்ட். வந்து எக்களிப்பு பெருமகிழ்ச்சி இம்பார்ட்டன்ட். வந்து களம் கப்பல் இம்பார்ட்டன்ட். கடல் ஆழி ஆழி கடல் இம்பார்ட்டன்ட். வந்து கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவன் ஒளி. மின்னல் வரினா மின்னல் கூடுகள். அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இம்பார்ட்டன்ட். மெய் உண்மை இம்பார்ட்டன்ட். தேசம் அப்படின்னா நாடு. தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை அப்படின்னு பார்க்கிறோம். இம்பார்ட்டன்ட். கூர் அப்படின்னா மிகுதி அப்படின்னு பார்க்கிறோம். உரிச்சொல்ல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு. செம்மையருக்குன்னா அது இம்பார்ட்டன்ட். ஏவல் அப்படின்னா தாண்டு. அந்த பராபரமே மேலான பொருள் அப்படின்னு பார்க்கிறோம். அது இம்பார்ட்டன்ட். பணி தொண்டு இம்பார்ட்டன்ட். எய்தும் கிடைக்கும், எல்லாரும் எல்லா மக்களும், அல்லாமல் தவிர, சுயம் அப்படின்னா தனித்தன்மை, உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை, அஞ்சினார் அப்படின்னா பயந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இம்பார்ட்டன்ட். வந்து அண்ட் கருணை அப்படின்றது இரக்கம் இம்பார்ட்டன்ட். வந்து வீழும் அப்படின்னா விழும். அடுத்து ஆகாது முடியாது, பார் உலகம் ஏற்கனவே மார்க் பண்ணிட்டோம், அதனால விட்டுறலாம். நீள்நிலம் அப்படின்னா பரந்த உலகம் அப்படின்னு பார்க்கிறோம். முற்றும் அப்படின்னா முழுவதும். மாறி மலை இம்பார்ட்டன்ட். வந்து கும்பி அப்படின்னா வயிறு இம்பார்ட்டன்ட். வந்து பூதலம் அப்படின்னா பூமி இம்பார்ட்டன்ட். வந்து சோ அப்ப நம்ம சொற்பொருள்ல நம்ம சொல்லும் பொருள் 78 இருக்கு. இதுல மிக முக்கியமானது அப்படின்னா நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல எது அப்படின்றத நான் வட்டமிட்டு காமிச்சிருக்கேன். சோ அதை மட்டும் கண்டிப்பா படிச்சீங்கன்னாவே போதுமானதா இருக்கும். ஆனா இந்த மொத்தமா ஒரு 3 தடவை ரிவிஷன் பண்ணிட்டு இந்த வட்டமிட்டதை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 தடவை நீங்க ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நினைவுக்கு வந்துடும். நம்ம இருக்கிறதுல மிக சுலபமான தேர்வுனா அது குரூப் 4 குரூப் 2 தேர்வு தான் சொல்லலாம். காரணம் என்னன்னா ஆன்சர் கீழே இருக்கு ஆப்ஷன்ல. அந்த ஆன்சரை நீங்க மார்க் பண்ண போறீங்க. மார்க் பண்ணா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை அப்படின்னு பாக்குறோம். உங்க வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியாவது அமையும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப அப்பா அம்மாவை பொறுத்தவரையும் வந்து தன்னுடைய மகனும் மகளும் வந்து பாத்தீங்கன்னா வந்து மருத்துவர் ஆகணும் அப்படின்றது மிகப்பெரிய கனவா வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கும். இதுதான் பெரும்பான்மையான பேரண்ட்ஸோட கனவு, பெற்றோருடைய கனவா வந்து இருக்கும். வந்து அதுக்கு நிகரான ஒரு கனவு என்னன்னா டிஎன்பிசி தேர்வில் வெற்றி பெற்று வந்து அரசு பணியில அமர்வது அப்படின்னு பார்க்கிறோம். வந்து அதுக்கு நிகரா வந்து இது வந்து பார்க்கப்படக்கூடிய ஒன்றா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அரசு பணி வந்து அது குரூப் 4ல நீங்க விஓ எடுத்தாலும் சரிதான், அண்ட் குரூப் 1ல நீங்க டெப்யூட்டி கலெக்டர் ஆனாலும் சரிதான். அது எல்லாமே பெற்றோருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சமுதாயத்துல பொருளாதார அடிப்படையில வந்து பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு பணியை வந்து மிகப்பெரிய ஒரு கனவா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதை மனசுல வச்சுட்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து தேர்வுல வெற்றி அடையலாம் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து 7ஆம் வகுப்புல நம்ம படிக்க உள்ளது ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் அப்படின்னு குறினா குறிக்கோள். வந்து விரதம் அப்படின்னு நோன்பு, பொலிகர அப்படின்னா தருகின்ற, ஒப்புமை இணை, முகில் மேகம். வந்து சோ இதுல முக்கியமானது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த விரதம் நோன்பு அப்படின்றது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். வந்து அதே மாதிரி வந்து ஒப்புமை அப்படின்னா இணை அப்படின்னு பாக்குறோம். முகில்லாம் வந்து மேகம், அற்புதம்னா விந்தை அப்படின்னு பாக்குறோம். அடுத்து உபகாரி அப்படின்னா வள்ளல். வந்து அது இம்பார்ட்டன்ட். வந்து ஈன்று அப்படின்னா தந்து, கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட இம்பார்ட்டன்ட். வந்து கொம்பு அப்படின்றது கிளை அப்படின்னு பாக்குறோம். நச்சாரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு அப்படின்னு பாக்குறோம். கொம்பு நச்சாரம் இம்பார்ட்டன்ட். வந்து அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை, விடுதி தங்குமிடம். வந்து அதிமதுரம் வந்து மிகுந்த சுவை இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாக்குறோம். சோ நம்ம தேர்வுல கேட்பாங்க. வந்து அடுத்து தீபம் ஒளி, பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல், துக்கம் விசாரித்தல், சிற்றில் அப்படின்னா சிறு வீடு இம்பார்ட்டன்ட். வந்து யாண்டுனா எங்கே இம்பார்ட்டன்ட். கல்லணை அப்படின்னா கற்குகை, ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு, சூரன் அப்படின்னா வீரன். வந்து வாரணம் அப்படின்னா யானை, பொக்கிஷம் அப்படின்னு செல்வம். வந்து பரி அப்படின்னா குதிரை அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து சாஸ்தி அப்படின்னா மிகுதி, சிங்காரம் அப்படின்றது அழகு அப்படின்னு பார்க்கிறோம். விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, கமுகு பாக்கு இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். வந்து தேடல் அப்படின்னா தூண், சென்னி அப்படின்னா உச்சி. வந்து நெகிழி அப்படின்னா தீச்சுடர் இம்பார்ட்டன்ட். உறவு நீர்னா பெருநீர் பரப்பு இம்பார்ட்டன்ட். வந்து அலுவம் அப்படின்னா கடல் இம்பார்ட்டன்ட். வந்து கரையும் அலைக்கும். வந்து வேயா மாடம் அப்படின்னா வந்து வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். இது வந்து வேயா மாடம் அப்படின்னு நம்ம சிலப்பதிகாரத்திலே மணிமேகலையும் வந்து வரும். பூம்புகார் நகரை பத்தி மதுரை நகரை பத்தி வந்து சொல்லும் போதும் அதுல வந்து சொல்லுவாங்க. அடுத்து உரு அப்படின்னா அழகு அப்படின்னு பார்க்கிறோம். வங்கம் அப்படின்னா கப்பல். வந்து போல அப்படின்னா பிளக்க. வந்து எல் அப்படின்னா பகல் அப்படின்னு பார்க்கிறோம். இம்பார்ட்டன்ட். வந்து வங்கூல் அப்படின்னா காற்று. வந்து நீகான் அப்படின்னா நாவாய் ஊட்டுபவன் அப்படின்னு பார்க்கிறோம். இம்பார்ட்டன்ட். வந்து கோடு உயர் அப்படின்னா கடை உயர்ந்த. வந்து மாட உள்ளேரி அப்படின்னா கலங்கரை விளக்கம் அப்படின்னு பார்க்கிறோம். இம்பார்ட்டன்ட். வந்து எத்தனிக்கும் முயலும். வந்து பருதி அப்படின்னா கதிரவன் இம்பார்ட்டன்ட். வெறுப்பு மலை இம்பார்ட்டன்ட். அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு, கலனி வயல் இம்பார்ட்டன்ட். கார்முகில் அப்படின்னா மலை மேகம், நிகர அப்படின்னா சமம், துயின்றிருந்தோர் உறங்கியிருந்தார், வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது இம்பார்ட்டன்ட். வந்து கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது அப்படின்னு பார்க்கிறோம். வந்து இதெல்லாம் நம்ம திருக்குறளே படிச்சிருக்க வார்த்தைகள். வந்து வாய்த்து இயல் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து கல்வி. வந்து விச்சை அப்படின்னா கல்வி. வந்து பெருமக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். மனப்பு அப்படின்னா அழகு இம்பார்ட்டன்ட். வந்து
நெடி நாற்றம் இம்பார்ட்டன்ட், பூரிப்பு மகிழ்ச்சி இம்பார்ட்டன்ட், வந்து மழலை அப்படின்னா குழந்தை அப்படின்றது இம்பார்ட்டன்ட். வந்து இதெல்லாம் வந்து நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட் இருக்கும். தேர்வு கேள்வியா வந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பரிகுதிரை ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு, அதனால விட்டுறேன். அடுத்து சாஸ்தினா மிகுதி, சிங்காரம்னு அழகு, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, கமுகு பாக்கு ஏற்கனவே பார்த்தாச்சு. ஏன்னா அடுத்தடுத்த வகுப்புகளையும் போகும்போது 6ஆம் வகுப்பு முடிச்சு 7ஆம் வகுப்பு போகும்போது அதுலயும் சில சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளை கொடுத்துருக்காங்க, திருப்பி வருது. அதனால அதை விட்டுட்டு மற்றதை நம்ம மார்க் பண்றேன். அங்க 6ஆம் வகுப்பு படிச்சதை விட்டுட்டு மார்க் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கறேன். திருப்பி திருப்பி படிக்கனால அதனால. அடுத்து தேடல் அப்படின்னா வந்து தூண், சென்னி அப்படின்னா உச்சி, நெகிழினா தீச்சுடர், உறவுநீர்னா பெரும்பெருப்பு, அழுவம்னா கடல், வந்து கரையும் அப்படின்னா அழைக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து இம்பார்ட்டன்ட். வந்து வேயா மாடம் பார்த்தாச்சு, வைக்கோல் போன்றவற்றால் வேயப்பட்டது, திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். உரு அப்படின்னா வந்து அழகு அப்படின்னு பார்க்கிறோம். வந்து வங்கம் அப்படின்னா வந்து கப்பல், ஏற்கனவே பார்த்துட்டோம் அதனால வேணாம். உருனா அழகு. வந்து போல அப்படின்னா பிளக்க, எல் அப்படின்னா பகல் பார்த்தாச்சு, வங்குல் காற்று அப்படின்னு பார்த்தாச்சு, நீகான்னா நாவாய் ஊட்டுபவன், கோடு உயர் அப்படின்னா கடை உயர்ந்த அப்படின்னு மாட உள்ளேறிய கலங்கரை விளக்கும், எத்தனைக்கும் முயலும், பருதி கதிரவன், வெற்பு மலை அப்படின்னு பார்க்கிறோம். அன்னதோர் அப்படி ஒரு கலனி வயல், கார்முகில் மலை மேகம், நிகர சமம், தூண்டிருந்தோர் அப்படின்னா உறங்கியிருந்தோர், வைப்புலி பொருள் சேமித்தைக்கணும், கோட்படா அப்படின்னு பார்க்கணும். வாய்த்தியில் பிச்சை, பெருமாக்கள், வனப்பு, நெடி, பூரிப்பு, மழலை, அது வரையும் பார்த்தாச்சு. மேனி அப்படின்றது உடல். வந்து வன்கீரை அப்படின்றது வந்து வளமான கீரை பார்க்கிறோம். பரி குதிரை பார்த்தாச்சு. முட்டைப்போய் அப்படின்னா முழுதாக சென்று, வாய்க்கால் குதிரையின் அப்படின்னு பார்க்கிறோம். கால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால், சரி முட்டைப்போய்னா முழுதாக சென்று, கால்னா வாய்க்கால், குதிரையின் கால் ரெண்டையும் குறிக்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மறித்தல் அப்படின்னா தடுத்தல் அப்படின்னு பார்க்கிறோம். மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல், எதிரிகளை தடுத்து தாக்குதல் பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து அந்த இரட்டர் மொழிதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பாடல். வந்து மாறின மலை, வறண்டிருந்த, புகவா அப்படின்னா உணவாக அப்படி பார்க்கிறோம். மடமகள் அப்படின்னா இளமகள் அர்த்தம். நல்கினால் அப்படின்னா கொடுத்தால் அப்படின்னு அர்த்தம். வந்து அடுத்து முன்றில் அப்படின்னா வீட்டின் முன்னிடம் அப்படின்னு பார்க்கிறோம். இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். வந்து நாலுமே இம்பார்ட்டன்ட். வந்து திண்ணை இங்கு வீட்டை குறிக்கிறது. குழி அப்படின்றது நில அளவை பெயர் அப்படின்னு பார்க்கிறோம். சீலை அப்படின்றது புடவை. சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர். வயல் மடை அப்படின்றது வயலுக்கு நீர் வரும் வழி. வந்து மணி அப்படின்னா முற்றிய நெல். வந்து கலழுதல் அப்படின்னா உதிர்தல். வந்து சும்மாடு அப்படின்றது பாரம் சுமப்பவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து தலையில் வைத்துக் கொள்ளுதல், துணிச்சுருள் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து வையம் உலகம், புகவா அப்படின்னா உணவாக அப்படின்றது ஏற்கனவே பார்த்தாச்சு. வந்து இது வந்து 7ஆம் வகுப்புல படிச்சுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட். அடுத்து வைய அப்படின்னா வெப்பக்கதிர் வீசும், இடர் ஆளி அப்படின்னா துன்பக் கடல் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து சொல் மாலை அப்படின்னா பாமாலை, தகலி அப்படின்னா அகல் விளக்கு, ஞானம்னா அறிவு, வந்து நாராயணன் அப்படின்னா திருமால், ஆர்வம் அப்படின்னா விருப்பம், வந்து கூடர் அப்படின்றது ஒளி அப்படின்னு பார்க்கிறோம். வித்து விதை, வந்து கலை அப்படின்னா வேண்டாத செடி அப்படின்னு பார்க்கிறோம். வந்து ஈன அப்படின்னா பெற, இந்த பைங்கூல் அப்படின்றது பசுமையான பயிர். வந்து நிலன் நிலம், வன்சொல் கடுஞ்சொல், சாந்தம் அமைதி, வந்து தாரணி அப்படின்னா உலகம் இம்பார்ட்டன்ட். வந்து மகத்துவம் சிறப்பு அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து தத்துவம், மகத்துவம்னா சிறப்பு, தத்துவம் அப்படின்னா உண்மை. வந்து வேதங்கள் அப்படின்னா வேறுபாடுகள். வந்து இரக்கம் கருணை, வந்து இரக்கம் கருணை ஏற்கனவே பார்த்தாச்சு. இதெல்லாம் வட்டமிட்டு இருக்கணும். அதெல்லாம் மிக மிக முக்கியம் தேர்வு நோக்கில் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து நம்ம 8ஆம் வகுப்புல இருக்கிறது படிக்க இருக்கிறோம். சொல்லும் பொருள். நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும். வன்மொழி அப்படின்றது வளமிக்க மொழி, 3 சுழி. அந்த வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி அறிவுங்க. இசை அப்படின்றது புகழ் அப்படின்னு பார்க்கிறோம். சூழ்களி அப்படின்னா சூழ்ந்தல், அறியாமை, இருள் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து தொல்லை பழமை, துன்பம். விசும்பு அப்படின்றது வானம். வந்து அடுத்து மரபு அப்படின்னா வழக்கம், மயக்கம் அப்படின்னா கலவை, திரிதல் அப்படின்றது மாறுபடுதல். இந்த இருதிணை அப்படின்னா உயர்திணை, அக்ரிணை அப்படின்னு பார்க்கிறோம். இருதிணை. வந்து செய்யுள் அப்படின்றது பாட்டு, வளாமை அப்படின்னா தவறாமை, வந்து தலால் அப்படின்னா தழுவுதல் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து ஐம்பால் அப்படின்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து ஐம்பால் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். வந்து அடுத்து தூண்டுதல் அப்படின்றது ஆர்வம் கொள்ளுதல் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து பயிலுதல் படித்தல், ஈரம் இரக்கம் அப்படி பார்க்கிறோம். நாணம் அப்படின்னா வெட்கம். வந்து முழவு அப்படின்றது இசைக்கருவி அப்படி பார்க்கிறோம். இம்பார்ட்டன்ட். வந்து செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல், நன்சை அப்படின்னா நிறைந்தை அப்படின்னு பார்க்கிறோம். நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். நன்சைனா நீர்வளத்தோடு இருக்கக்கூடிய நிலத்தை வந்து குறிக்கும். இம்பார்ட்டன்ட். புன்சை அப்படின்றது குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். வந்து நன்சை நிலம், புன்சை நிலம் உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கான பொருள் அப்படின்றது நீங்க கண்டிப்பா வந்து படிச்சுக்கணும். வல்லை பாட்டு அப்படின்னா நெல் குத்தும் போது பாடப்படும் பாட்டு அப்படின்னு பார்க்கிறோம். வந்து முகில் மேகம் மார்க் பண்ணியாச்சு. இம்பார்ட்டன்ட். வந்து விண்ணம் அப்படின்னா சேதம். வந்து கெடி கலங்கி மிக வருந்தி அப்படின்னு பார்க்கிறோம். வாகு அப்படின்னு கெடி கலங்கி இம்பார்ட்டன்ட். வாகு அப்படின்னா சரியாக, சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக, காலன் அப்படின்னா யமன். வந்து இம்பார்ட்டன்ட். வந்து சேகரம் அப்படின்னா கூட்டம். வந்து மெத்த அப்படின்னா மிகவும். வந்து காங்கேய நாடுனா குங்குமண்டலத்து 24 நாடுகளில் ஒன்று அப்படின்னு பார்க்கிறோம். தீர்வன நீங்கு போய், திறத்தன தன்மையுடையன, உபசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல் அப்படின்னு பார்க்கணும். கூற்றவா அப்படின்றது பிரிவுகளாக. அந்த உபசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல், கூற்றவா பிரிவுகளாக, அது இம்பார்ட்டன்ட். நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்து நிழல் இகழும் அப்படின்னா பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவளே. வந்து நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய பூனாய் அப்படின்னும் போது அணிகலன்களை அணிந்தவளே அப்படின்னு பார்க்குறோம்.
பேருதற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு அப்படி பார்க்குறோம். பிணி அப்படின்னா துன்பம் அப்படி பார்க்குறோம். இம்பார்ட்டன் வந்து இதெல்லாம். திரியோக மருந்துனா 3 யோக மருந்து அப்படி பார்க்குறோம். இம்பார்ட்டன் வந்து. அடுத்து ஓறுதல் அப்படின்னா நல்லறிவு இம்பார்ட்டன் வந்து. தெளிவு அப்படின்னா நற்காட்சி இம்பார்ட்டன் வந்து. பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார். நித்தம் நித்தம் நாள்தோறும். மையம் உலகம் ஏற்கனவே பார்த்தாச்சு. மட்டு அப்படின்னா அளவு வந்து. பேணு வயல் அப்படின்னா பாதுகாத்தல் அப்படி இம்பார்ட்டன் வந்து. சுண்ட அப்படின்னா நன்கு அப்படின்னு பார்க்குறோம். இம்பார்ட்டன் வந்து. திட்டு முட்டுனா தடுமாற்றம் அப்படி பார்க்குறோம். இம்பார்ட்டன் வந்து. கலன் அப்படின்னா வந்து அணிகலன் அப்படி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன் வந்து. அடுத்து முற்றை அப்படின்னா வந்து ஒளிர அப்படின்னு பார்க்குறோம். வேண்டாமை அப்படின்றது தேவையில்லை. அப்போ முற்றைனா ஒளிர இம்பார்ட்டன் வந்து. தடம் அடையாளம் அப்படி பார்க்குறோம். அகம்பாவம் அப்படின்னா செருக்கு இம்பார்ட்டன் வந்து. புத்தி அப்படின்றது அறிவு வந்து. பாதை அப்படின்றதும் அறிவு அப்படி பார்க்குறோம். உள்ளம் அப்படின்னா மனம். லாபம் அப்படின்னா பலன் வந்து. எண்ணினா நினை. பண் இசை இம்பார்ட்டன் வந்து. அந்த கனகச்சுனை அப்படின்னா வந்து பொன் வண்ண நீர்நிலை அப்படின்னு பார்க்குறோம். இம்பார்ட்டன் வந்து. அடுத்து மத வேளங்கள் அப்படின்னு பார்க்குறோம். இதுல வேளங்கள்னா யானைகள் அப்படின்னு அர்த்தம். அது இம்பார்ட்டன் வந்து. முரளும் அப்படின்னா முழங்கும் அப்படின்னு பார்க்குறோம். பலவை அப்படின்னு வெய் அப்படின்னா மூங்கில் இம்பார்ட்டன். அதனால பலவை அப்படின்னு முதிர்ந்த மூங்கில் அப்படின்னு பார்க்குறோம். அந்த பலனா பழமையானது முதிர்ந்த. அளந்தவர் அப்படின்னா வறியவர் இம்பார்ட்டன். செராமை அப்படின்னா வெறுக்காமை இம்பார்ட்டன். கிளைனா உறவினர் இம்பார்ட்டன் வந்து. உறவினர் வந்து. பேதையார்னா அறிவற்றர் இம்பார்ட்டன் வந்து. நோன்றல் அப்படின்றது பொருத்தல் முக்கியமானது. மறாமை அப்படின்றது மறவாமை அப்படி பார்க்குறோம். முக்கியமானது. போற்றார் அப்படின்றது பகைவர் இம்பார்ட்டன் வந்து. பொறை பொறுமை இம்பார்ட்டன். வாரி அப்படின்னா வருவாய் இம்பார்ட்டன். எஞ்சாமை அப்படின்றது குறைவின்றி அப்படின்னு பார்க்குறோம். இம்பார்ட்டன் வந்து. முட்டாது தட்டுப்பாடு இன்றி வந்து. ஒட்டாது அப்படின்னா வாட்டம் என்ற வந்து. வைகுக தங்குக. ஓதை அப்படின்னு ஓசையை குறிக்கும். இம்பார்ட்டன் வந்து. வெறி அப்படின்னா அஞ்சி அப்படி பார்க்குறோம். இம்பார்ட்டன் வந்து. யானர் அப்படின்னா புது வருவா அப்படி பார்க்குறோம். மரளி அப்படின்னா காலன் வந்து. யானைனா புது வருவா. மரளி வந்து காலன் வந்து. அண்ட் வலிவர் அப்படின்றது நழுவி ஓடுபவர். கரி அப்படின்னா யானை இம்பார்ட்டன் வந்து. மலை குகை அப்படின்றது பிலம் அப்படி சொல்லி பார்க்குறோம். இம்பார்ட்டன் வந்து. இது 8ஆம் வகுப்புல பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட் வந்து நம்ம. அடுத்து தூரு அப்படின்னா புதர் வந்து. இம்பார்ட்டன் வந்து. மண்டுதல் நெருங்குதல் வந்து. அறுவர் அப்படின்னா தமிழர் வந்து. இறைஞ்சினர் அப்படின்னா வணங்கினர். உடன்றன அப்படின்னா சிலந்து எழுந்தன வந்து. முளை அப்படின்னா மலை குகை அப்படின்னு பார்க்குறோம். இம்பார்ட்டன் வந்து. சீவன் அப்படின்றது உயிர் வந்து. அடுத்து வையம் அப்படின்னா உலகம். சத்தியம் அப்படின்றது வந்து உண்மை வந்து. சபதம் அப்படின்னா சூளுரை அப்படி பார்க்குறோம். ஆனந்த தரிசனம் அப்படின்னா மகிழ்வான காட்சி அப்படி பார்க்குறோம். மோகித்து அப்படின்றது விரும்பு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. நமம் அமன் அப்படின்னா யமன் அப்படின்னா. நாணமே அப்படின்னா கூசாமல் வந்து. சித்தம் அப்படின்னா உள்ளம் வந்து. உய்மின் அப்படின்னா ஈடேறுங்கள் அப்படி பார்க்குறோம். நம்பர் அப்படின்னா வந்து அடியார் வந்து. ஈயல் அப்படின்னா வழங்கினால் வந்து. படமாடா கோயில் அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில் அப்படின்னு பார்க்குறோம். படமாடா கோயில் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அந்த பகராய் அப்படின்னா தருவாய் வந்து. பராபரம் அப்படின்னா மேலான பொருள் பார்த்தாச்சு ஏற்கனவே இம்பார்ட்டன். ஆனந்த வெள்ளம் அப்படின்னா இன்பப்பெருக்கு. அறுத்தவருக்கு நீக்கியவருக்கு. நிறை மேன்மை அழுக்காறு பொறாமை அப்படி. நிறை மேன்மை அழுக்காறு பொறாமை. பொறை பொறுமை. மதம் அப்படின்னா வந்து கொள்கை அப்படின்னு பார்க்குறோம். பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு வந்து. இகல் அப்படின்னா பகை அப்படின்னு பார்க்குறோம். அந்த மையல் அப்படின்னா விருப்பம் இம்பார்ட்டன் வந்து. மண்ணும் அப்படின்னா நிலை பெற்ற வந்து. ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல். இது எல்லாமே இம்பார்ட்டன் ஃப்ரெண்ட். ஸோ நிறையிலிருந்து ஆரம்பிச்சு நிறை அழுக்காறு பொறை மதம் பொச்சாப்பு இகல் மையல் மண்ணும் ஓர்ப்பு அப்படிங்க. இதுவரையும் நம்ம பார்த்தது வந்து 8ஆம் வகுப்புல முக்கியமான சொல்லும் பொருளும் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த 6, 7, 8 முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம படிக்க உள்ளது வந்து 9 வந்து. குரம் பல்லு அப்படின்றது என்னன்னா சிற்றிலக்கிய வகைகள் வந்து. இம்பார்ட்டன் வந்து. மூன்றினம் அப்படின்னா துறை தாலிசை விருத்தம் என்னன்னு கேட்டுருவாங்க. இம்பார்ட்டன் வந்து. சிந்தாமணினா சிவக சிந்தாமணி சிதராமணி ஒரு வகை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சிந்துனா ஒரு வகை இசைப்பாடல் இம்பார்ட்டன் வந்து. இந்த 4மே இம்பார்ட்டன் தான். முக்குணம் அப்படின்னா 3 குணங்கள் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அது இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து சமத்துவம் அப்படின்னா அமைதி மென்மை. ராசசம் அப்படின்னா வந்து போர் தீவிரமான அப்படி பார்க்குறோம். தாமசம் அப்படின்றது வந்து சோம்பல் தாழ்மை அப்படி பார்க்குறோம். 10 குணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செறிவு சமநிலை முதலிய அந்த 10 குண அணிகள் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அடுத்து வண்ணங்கள் அப்படின்னா வந்து 5 வந்து. ஸோ அது என்னன்னு கேட்டுருவாங்க. வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அது நமக்கு முக்குணம் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா 3 குணம் சாரி சிந்து அப்படின்றது சிந்து சிந்தாமணி ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். குரம் பல்லு முன்றினம் சிந்தாமணி சிந்து முக்குணம் அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாமே இம்பார்ட்டன். ராசசம் அப்படின்றதும் இம்பார்ட்டன் வந்து. தாமசம் அப்படின்றதும் நமக்கு முக்கியமானது. அந்த வண்ணங்கள் 5 அப்படின்னு முக்கியமானது பார்க்குறோம். கேள்வியா கேட்டுருவாங்க வந்து. அடுத்து வண்ணம் 100 அப்படின்னும் போது குறில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்ணம் ஈராக மொத்தம் 100 இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அந்த ஊனரசம் அப்படின்னும் போது வந்து குறையுடைய சுவைன்னு பார்க்குறோம் வந்து. நவரசம் அப்படின்னும் போது என்னன்னா வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை நகை சமநிலை பார்க்குறோம். ஸோ மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 9 இருக்கு அப்படி பார்க்குறோம் வந்து. எதுனா நவரசம் அப்படின்னும் போது இம்பார்ட்டன் வந்து. வனப்பு அப்படின்னும் போது அழகு அம்மை தொன்மை தோல் விருந்து இயல்பு பலன் இலைபு அப்படி பார்க்குறோம். இது எல்லாமே இம்பார்ட்டன் வந்து. குந்தம் அப்படின்னா உட்கார அப்படி பார்க்குறோம். கந்தம் அப்படின்னா மனம். விசை அப்படின்னா மேல். விசனம் அப்படின்றது கவலை அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அது அவ்வளோ. அடுத்து எழில் அப்படின்றது அழகு இம்பார்ட்டன் வந்து. துயர் துன்பம் இம்பார்ட்டன். மா அப்படின்னா வண்டு. மதுனா தேன் வந்து. வாவி பொய்கை வந்து. ஸோ வளர் முதல் அப்படின்னா நெற்பயர் அப்படின்னு பார்க்குறோம். தரளம் அப்படின்னா முத்து. அந்த பணிலம் சங்கு.
வரம்பு வரப்பு வந்து கலை அப்படின்றது கரும்பை குறிக்கும். அந்த லகர தமிழ் சிறப்பு லகரம் இருக்குல்ல, ஸோ அது வந்து கலை அப்படின்னு. கா அப்படின்றது சோலை வந்து, குலை அப்படின்றது வந்து சிறு கிளை வந்து, அரும்பு அப்படின்னா மலர் மொட்டு வந்து, மாடு அப்படின்னா பக்கம் வந்து, நெருங்கு வலை நெருங்குகின்ற சங்குகள், வலை அப்படின்னா சங்குகளை வந்து குறிக்கும். ஸோ அதுதான் நெருங்குகளை. கோடு அப்படின்னா குலைக்கரை அப்படி பார்க்குறோம் வந்து. ஆடும் நீராடும், மேதினா எருமை ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ மேலே பார்த்து இது எல்லாமே முக்கியமானது ஃப்ரெண்டு. தேர்வில் கண்டிப்பாக இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எழில் அப்படின்றதெல்லாம் ஆரம்பிச்சு நம்ம எதிரையும் பார்த்து கோடு வரையும் இம்பார்ட்டன். மேதி ஏற்கனவே பார்த்தாச்சு. துதைந்தெலும் அப்படின்னா கலக்கிலம். கன்னி வாழை, வாழை அப்படின்னா வாழை மீன் வந்து குறிக்கும். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன் அப்படி பார்க்குறோம். சூடு அப்படின்னா நெல் அரிக்கட்டு அப்படி பார்க்குறோம். இந்த சுரிவலை அப்படின்றது என்னன்னா சங்கு அப்படி பார்க்குறோம். வேரி அப்படின்றது தேன் வந்து. பகடு அப்படின்றது எருமைக்காடா. பாண்டில் அப்படின்றது என்னன்னா வட்டம் அப்படின்னு பார்க்குறோம். சிமயம் அப்படின்னா மலை உச்சி அது இமயம் சொல்லுவோம். அதே மாதிரி சிமயம்னா மலை உச்சி. நாளிகேரம் அப்படின்னா தென்னை வந்து குறிக்கும். இந்த நரந்தம் அப்படின்னா நாரத்தை வந்து. கோழி அரச மரம் குறிக்கும் இம்பார்ட்டன் வந்து. சாலம் அப்படின்னா ஆச்சா மரம் வந்து. தமாலம் அப்படின்றது வந்து பச்சிலை மரங்கள் வந்து. அடுத்து இரும்பு உந்து அப்படின்னா வந்து பருத்த பனை மரம் இம்பார்ட்டன் வந்து. சந்துனா சந்தன மரம். நாகம்னா நாகமரம். காஞ்சினா காஞ்சி மரம் வந்து. ஆற்றுப்பூ அரசு அப்படின்னு பார்க்குறோம். யாக்கை அப்படின்றது உடம்பு அப்படி பார்க்குறோம் வந்து. அது இம்பார்ட்டன் வந்து. அடுத்து புணரியோர் அப்படின்னா தந்தவர். புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம். தாட்கு அப்படின்றது முயற்சி முக்கியமானது வந்து. அடுத்து சமய கணக்காரர் அப்படின்னா சமய தத்துவதாதிகள் வந்து. பாடை மாக்கள் அப்படின்னா பல மொழி பேசும் மக்கள். குழி ஒன்று கூடி இருக்கிறோம். அடுத்து தோம் அப்படின்னா குற்றம். கோட்டி மன்றம். புலம் பொன் வந்து. புலம் பொன் வந்து இம்பார்ட்டன் வந்து. வேதிகை அப்படின்றது வந்து திண்ணை வந்து. தூணம் அப்படின்னா தூண். தாமம் அப்படின்னு மாலை வந்து. கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது அப்படி பார்க்குறோம். காலூன்று கொடி அப்படின்னா கொம்புகளில் கட்டும் கொடி அப்படி பார்க்குறோம் வந்து. அப்போ கதலிகை அப்படின்றது நமக்கு முக்கியமானது அப்படி பார்க்குறோம். இம்பார்ட்டன் வந்து. இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்குது 9ஆம் வகுப்புல இருக்கிறது சொல்லும் பொருளும். விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி வந்து. வசி அப்படின்றது மலை வந்து. செற்றம் சினம். கலாம் அப்படின்னா போர் வந்து. துருத்தி அப்படின்னா ஆற்றிடை குறை. ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டத்தை நம்ம என்ன சொல்லலாம், துருத்தி அப்படின்னு சொல்லுவோம். இம்பார்ட்டன். கலநிலம் அப்படின்னா ஓரநிலம் வந்து. நவிழல் அப்படின்றது வந்து சொல் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அது இம்பார்ட்டன் வந்து. வையம் உலகம். மாக்கடல்னா பெரிய கடல் அப்படின்னு பார்க்குறோம். இயற்றுக செய்க அந்த. மின்னாலை அப்படின்றது மின்னலை போன்ற மின்னலை போன்ற வலை அப்படின்னா மின்னாலை. மின்னால் அப்படின்னா ஒளிர மாட்டா அப்படின்னு அர்த்தம் வந்து. தணல் அப்படின்னா நெருப்பு இம்பார்ட்டன். தாலி அப்படின்னா சமைக்கும் கலன் வந்து. அணித்து அப்படின்னா அருகில் அப்படி பார்க்குறோம் இம்பார்ட்டன் வந்து. தவிர்க்க இயலாத. யாண்டும் அப்படின்றது எப்பொழுதும் இம்பார்ட்டன் வந்து. மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல். நாறுவ முளைப்ப. தாவா அப்படின்னா கெடாதிருத்தல் வந்து. மைவனம் அப்படின்னா மலைநெல் இம்பார்ட்டன் வந்து. முருகியம் அப்படின்றது குறிஞ்சி பாறை இம்பார்ட்டன் வந்து. பூக்களை உடைய கிளை அப்படின்னா பூஞ்சினை அப்படின்னு பார்க்குறோம் வந்து. சிறை அப்படின்றது இறகு இம்பார்ட்டன் வந்து. சாந்தம் அப்படின்னா சந்தனம் இம்பார்ட்டன். பூவை அப்படின்னா நாகவனவாய் பறவை வந்து. பூவை அப்படின்னு பறவையை வந்து குறிக்கிறது. நாகனவாய் பறவை அப்படி பார்க்குறோம். புலம் அப்படின்னா அழகு இம்பார்ட்டன். கடறு காடு இம்பார்ட்டன் வந்து. முக்குழல் அப்படின்னா கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றால் ஆன குழல்கள் அப்படின்னு பார்க்குறோம். அதான் முக்குழல் அப்படின்னு இம்பார்ட்டன். பொலி அப்படின்னா தானிய குவியல் வந்து. உலை அப்படின்றது வந்து ஒரு வகை மான் இம்பார்ட்டன் வந்து. கல் அப்படின்றது மலையை வந்து குறிக்கும். முருகு அப்படின்னா தேன் மனம் அழகு குறிக்கும் அப்படிங்கும். மல்லல் அப்படின்னா வளம் வந்து. செரு அப்படின்றது வயல் ஏற்கனவே பார்த்துட்டோம் இம்பார்ட்டன். கரிக்குருத்து அப்படின்னா கரிக்குருத்துன்னா யானை தந்தம் வந்து. கரினா யானை வந்து. போர் அப்படின்னா வைகோர் போர் அப்படின்னு பார்க்குறோம். அந்த புரைதப்ப அப்படின்னா குற்றமின்றி அப்படின்னு பார்க்குறோம் இம்பார்ட்டன் வந்து. தும்பி ஒரு வகை வண்டு வந்து. துவரை அப்படின்னா பவளம் வந்து. மறை அப்படின்னா தாமரை மலர். விசும்பு அப்படின்றது வானம் வந்து. மதியம் அப்படின்றது வந்து நிலவு. தீபம் விளக்கு. சதிர் அப்படின்னா நடனம் இம்பார்ட்டன் வந்து. தாமம் அப்படின்றது மாலை வந்து. தெங்கு அப்படின்னா தேங்காய் வந்து. இசை அப்படின்னா புகழ் வந்து. வருக்கை அப்படின்றது பலாப்பழம் வந்து. இதெல்லாம் முக்கியமானது கேள்வியை கேட்டுருவாங்க வந்து. அடுத்து நெற்றி உச்சி. மால்வரை அப்படின்னா பெரிய மலை. மடுத்து பாய்ந்து. கொழுநிதி திறன நிதி. மறுப்பு அப்படின்னா கொம்பு. வெறி மனம் வந்து இம்பார்ட்டன் வந்து. கழனி வயல் ஏற்கனவே பார்த்ததுதான் இம்பார்ட்டன் வந்து. சரி அப்படின்னா சிறந்த அந்த. இரிய அப்படின்னா ஓட. அடிசில் சோறு இம்பார்ட்டன் வந்து. மடிவு சோம்பல் இம்பார்ட்டன் வந்து. கொடியன்னார் அப்படின்னா மகளிர் வந்து இம்பார்ட்டன் வந்து. நற்றவம் அப்படின்னா பெருந்தவம். வட்டம் எல்லை அப்படின்னு பார்க்குறோம். வெற்றம் வெற்றி இம்பார்ட்டன் இதெல்லாம். அல்லல் அப்படின்னா சேரு அப்படின்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் இம்பார்ட்டன் வந்து. அடுத்து பலனம் அப்படின்னா நீர்மிக்க வயல் அப்படின்னு பார்த்துட்டோம் இம்பார்ட்டன். வெறினா 5 பார்த்தாச்சு. பார்ப்பு அப்படின்னா குஞ்சு. நாவலவோ அப்படின்றது நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து அப்படின்னு பார்க்குறோம் இம்பார்ட்டன் வந்து. இசைத்தாள் அப்படின்னா ஆறாவரத்தோடு கூவுதல் வந்து. நந்து அப்படின்னா சங்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அது நமக்கு இம்பார்ட்டன் வந்து. கமுகு அப்படின்னா வந்து பாக்கு, அது பார்த்துட்டோம் நம்ம இம்பார்ட்டன். முத்தம் அப்படின்னு முத்து அப்படின்னு பார்க்கணும் இம்பார்ட்டன் வந்து. அடுத்து வந்து வின் அப்படின்றது வானம் அப்படிங்க. ரவி அப்படின்னா கதிரவன். கமுகு பாக்கு பார்த்தாச்சு. பாண்டமாக அப்படின்னா அடுக்கு தொடர் அப்படி பார்க்கணும். அண்ட் வாயிலும் பாண்டமாக அடுக்கு தொடர் வந்து.
அடுத்து வாயிலும் அப்படின்னு சன்னலம் அப்படின்னு எண்ணுமை அப்படி பார்க்குறோம். அது இம்பார்ட்டன். வாயிலும் உம்முன்னு வந்துச்சுன்னா சன்னம் எண்ணுமைன்னு வரும். வந்து அறம் அப்படின்னா நற்செயல், வெகுளி அப்படின்னா சினம், வந்து ஞானம் அறிவு பார்த்துட்டோம். விரதம் அப்படின்னா மேற்கொண்ட நன்னெறி அப்படி பார்க்குறோம். வந்து அடுத்து நசை அப்படின்றது வந்து விருப்பம் வந்து இம்பார்ட்டன். வந்து நல்கல் அப்படின்றது வழங்குதல். வந்து பிடி அப்படின்னா பெண் யானை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேளம் அப்படின்றது ஆண் யானை. யா அப்படின்றது ஒரு வகை மரம், பாலை நிலத்தில் வளருவது அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் பொலிக்கும் அப்படின்னா உரிக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஆறுனா வலி அப்படி பார்க்குறோம். இது எல்லாமே 9ஆம் வகுப்புல நம்ம தேர்வு நோக்கில் முக்கியமானது அப்படின்றது பார்க்குறோம். ஸோ அதை மட்டும் நான் வட்டமிட்டு கொடுத்துருக்கேன். அடுத்து 10ஆம் வகுப்பு நம்ம படிக்கிறோம். வந்து துய்ப்பது அப்படின்னா கற்பது தருதல். வந்து மேவலால் அப்படின்னா பொருந்துதல் பெறுதல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன். வந்து மயிலறுத்து அப்படின்னா மயங்கச்சை அப்படின்னு பார்க்குறோம். வந்து பிரணாம் ராசம் அப்படின்னா உயிர் வலி அப்படின்னு பார்க்குறோம். லயத்துடன் அப்படின்னா சீராக. நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் இம்பார்ட்டன். நேமி அப்படின்னா வலம்புரி சங்கு வந்து இம்பார்ட்டன். காடு அப்படின்னா மலை வந்து இம்பார்ட்டன். வந்து கடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல் அப்படின்னு. நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள் அப்படின்னு. தூவி அப்படின்னா வந்து தூவி அப்படி பார்க்குறோம். விரிச்சி அப்படின்னா நற்சொல் அப்படின்னு பார்க்குறோம். சுவல் அப்படின்றது என்னன்னா தாள். வந்து அருகுறை அப்படின்றது அருகில் அப்படின்னு பார்க்குறோம். வந்து முகமன் அப்படின்றது ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் அப்படின்னு பார்க்குறோம். வந்து முகமன். அசையி அப்படின்னா இலைப்பாரி. வந்து அல்கி தங்கி. வந்து கடும்பு அப்படின்றது சுற்றம் அப்படின்னு பார்க்குறோம். வந்து நரலும் அப்படின்னா ஒலிக்கும். வந்து ஆரி அப்படின்றது வந்து அருமை அப்படி பார்க்குறோம். படுகர் அப்படின்னா பள்ளம் இம்பார்ட்டன். வந்து வைரியம் அப்படின்னா கூத்தர் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் வேவை அப்படின்னா வெந்தது. இரடி அப்படின்றது திசை அப்படி பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன் தான் ஃப்ரெண்ட். வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வட்டமிட்டிருக்கேன். அடுத்து பொம்மல் அப்படின்னா சோறு இம்பார்ட்டன். சுடினும் அப்படின்னா சுட்டாலும் அப்படின்னு பார்க்குறோம். மாளாத தீராத. மாயம் விளையாட்டு. விசும்பு வானம் முக்கியமானது. ஊழி யுகம் இம்பார்ட்டன். வந்து ஊழ அப்படின்னா முறை. தன்பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை இம்பார்ட்டன். வந்து ஆர்த்தருபு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த அப்படி இம்பார்ட்டன். வந்து பீடு அப்படின்னா சிறப்பு இம்பார்ட்டன். வந்து ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்ட அப்படி பார்க்குறோம். கேள்வியனான் நூல் வல்லான் அப்படி பார்க்குறோம். கேண்மையனான் நட்பினான் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கேள்வியனான் நட்பினான் இம்பார்ட்டன். வந்து கேள்வியனான் நூல் வல்லான் அதுவும் இம்பார்ட்டன். தார் அப்படின்னா மாலை, வெரி வெரி இம்பார்ட்டன். முடி தலை. வந்து முனிவு அப்படின்னா சினம். அகத்து உவகை அப்படின்னா மன மகிழ்ச்சி அப்படி. இது எல்லாமே இம்பார்ட்டன். வந்து தமர் அப்படின்னா உறவினர். நீபவனம் அப்படின்னா கடம்ப பவனம் வந்து இம்பார்ட்டன். வந்து மீனவன் யாரை குறிக்கும்னா பாண்டிய மன்னனை குறிக்கும் அப்படி பார்க்குறோம். கவரி அப்படின்னா சாமரை. கவரி மாவின் முடியில் செய்த விசிறியாக அரச சின்னம் அப்படி பார்க்குறோம். வந்து நுவன்ற அப்படின்னா சொல்லிய வந்து இம்பார்ட்டன். வந்து என்ன அப்படின்றது அசைச்சொல் அப்படி பார்க்குறோம் இம்பார்ட்டன். வந்து பண்டி அப்படின்னா வயிறு இம்பார்ட்டன். வந்து இதெல்லாம் நமக்கு தேர்வில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகிற அப்படின்னு பார்க்குறோம். வந்து முச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டை அப்படி பார்க்குறோம். வந்து சுண்ணம் அப்படின்னா வந்து நறுமண பொடி அப்படி பார்க்குறோம். அண்ட் காருகர் அப்படின்னா நெய்பவர் சாலியர் அப்படி பார்க்குறோம். வந்து அடுத்து தூசு அப்படின்னா பட்டு இம்பார்ட்டன். வந்து அடுத்து துகீர் அப்படின்னா பவளம் இம்பார்ட்டன். வந்து வெறுக்கை அப்படின்னா செல்வம் இம்பார்ட்டன். வந்து நொடை விலை அப்படின்னு பார்க்குறோம். பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர் அப்படி பார்க்குறோம் இம்பார்ட்டன். வந்து ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர் அப்படி பார்க்குறோம். மண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர் அப்படி பார்க்குறோம் இம்பார்ட்டன். வந்து மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி அப்படின்னு பார்க்குறோம் இம்பார்ட்டன். வந்து கிளி அப்படின்னா துணி அப்படி பார்க்குறோம். சேக்கை அப்படின்னா படுக்கை. யாக்கைனா உடல் இம்பார்ட்டன் அப்படி பார்க்குறோம். அடுத்து பிணிந்து அப்படின்னா கட்டி. வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள. இளங்கூல் அப்படின்றது இளம் பயிர். வந்து தயங்கி அசைந்து. காய்ந்தேன் வருந்தினேன். கொம்பு கிளை அப்படி பார்க்குறோம். புலை துளை. கான் காடு இம்பார்ட்டன். வந்து தேம்ப அப்படின்னா வாட. அசும்பு அப்படின்னா நிலம் இம்பார்ட்டன். வந்து உயிர்முறை அப்படின்னா வாழும் வழி. ஓர்ந்து நினைத்து. வந்து கடிந்து விளக்கி. வந்து ஓமணி அப்படின்னா மணமலர் அப்படி பார்க்குறோம் இம்பார்ட்டன். வந்து அண்ட் படலை அப்படின்னா மாலை. வந்து துணர் அப்படின்றது மலர்கள் அப்படி பார்க்குறோம். இது எல்லாமே இம்பார்ட்டன். இதுவரையும் நம்ம 6ல இருந்து 10ஆம் வகுப்பு வரை வரைக்கும் சொல்லும் பொருளும் முக்கியமான சொற்கள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது 11ஆம் வகுப்புல முக்கியமான சொல்லும் பொருள் இருக்க சொற்கள் வந்து என்னென்ன பார்க்குறோம். பால் அப்படின்னா வகை. இயல்பு அப்படின்னு பண்பு. மாடம் அப்படின்னு மாளிகை. அமை அப்படின்னா மூங்கில் இம்பார்ட்டன். வந்து அமை மூங்கில் இம்பார்ட்டன். புரளும் அப்படின்னா ததும்பும். வந்து கரைகின்ற அப்படின்னா கத்துகின்ற ஒலிக்கின்ற அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து சுழித்தோடும் அப்படின்னா சுழன்றோடும் அப்படிக்கிறோம். மார்பு சுரந்த அப்படின்னா வளமான. வந்து மருகியது அப்படின்னா கலங்கியது. ஏதலினா ஏழை அகதி அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஏதலி அப்படின்றது. வட ஆரி நாடு அப்படின்னா திருமலை அப்படின்னு பார்க்குறோம். தென் ஆரி நாடுனா குற்றாலத்தை குறிக்கும். வந்து அடுத்து ஆரளி அப்படின்றது மொய்க்கின்ற வண்டு அப்படி பார்க்குறோம் இம்பார்ட்டன். வந்து இந்துலம் அப்படின்னா இந்தளம் எனும் ஒரு வகை பண்ணை குறிக்கிறது இந்துலம் அப்படி பார்க்குறோம். வந்து அடுத்து இடங்கனி அப்படின்னா சங்கிலி. வந்து உளம் உள்ளான் என்ற பறவை. இந்த சலசல வாவி தாமரை தடாகம் அப்படி பார்க்குறோம். வந்து இம்பார்ட்டன். வந்து தரளம் அப்படின்னா முத்து இம்பார்ட்டன். வந்து கா சோலை அப்படின்னு இம்பார்ட்டன். வந்து முகில் தொகை அப்படின்னா மேக கூட்டம் அப்படி இம்பார்ட்டன். மைஞ்சை அப்படின்னா மயில் முக்கியமானது. கொண்டல் அப்படின்றது கார் கால மேகம் இம்பார்ட்டன். வந்து மண்டலம் அப்படின்னா உலகத்தை குறிக்கும். வந்து இம்பார்ட்டன். வந்து வாவி தரங்கம் குளத்தில் எழும் அலை அப்படின்னு பார்க்குறோம். அலி அப்படின்னா உலாம் மண்டு மொய்க்கின்ற அப்படி பார்க்குறோம். கயா கொன்றை நெய்தல் முல்லை தலவம் பிடவம் அப்படின்னா மழைக்கால மலர்கள். அப்போ மழைக்காலத்தில் மலர்கள் குறிக்கிறது காயா
கொன்றை, நெய்தல், முல்லை, தலவம், பிடவம் இருக்கிறோம். வந்து போதுனா மொட்டு, அலர்ந்து மலர்ந்து, கவினி அப்படின்னா அழகுற, அந்த கவின அழகு அழகுற கவினா. ஜகம் அப்படின்னா உலகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. இந்த புயம் அப்படின்னா தோல், வந்து வரை அப்படின்னா மலை, வண்ணம் அப்படின்றது அழகு அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் வந்து சொல்பொருள்ல முக்கியமானது. வந்து அடுத்து கழுகாசல், கழுகு மலை, வந்து திவ்ய ஜஸ்தாம்பம், வந்து கொடிமரம், சலாராசி கடலில் வாழும் மீன், வந்து முதலிய உயிர்கள். விலாசம் அப்படின்னா அழகு, வந்து இது இம்பார்ட்டன். வந்து நூபுரம் அப்படின்னா சிலம்பு இம்பார்ட்டன். மாசுனம் அப்படின்னா பாம்பு, வந்து இஞ்சி அப்படின்றது வந்து மதியில குறிக்கும். வந்து புயல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மேகத்தை குறிக்குது. அண்ட் கரங்கும் அப்படின்றது சுழங்கும், சுழலும். சிதவல் அப்படின்னா தலைப்பாகை, வந்து தண்டு அப்படின்றது வந்து ஊன்றுகோல் குறிக்குது. தமியர் அப்படின்றது வந்து தனித்தவர் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து முனிதல் அப்படின்னா வெறுத்தல், வந்து துஞ்சல் அப்படின்னா சோம்பல் இம்பார்ட்டன். இந்த அயர்வு அப்படின்றது வந்து சோர்வை குறிக்கும். வந்து மாட்சி அப்படின்னா பெருமையை குறிக்கும். நோன்மை அப்படின்னா வலிமையை குறிக்குது. தாள் அப்படின்னா முயற்சி. வந்து பிரசவம் அப்படின்றது தேன். வந்து புடைத்தல் அப்படின்னா கோல் கொண்டு ஓச்சுதல். வந்து கொழுநன் குடி கணவனுடைய வீடு அப்படின்னு. வரன் அப்படின்னா வறுமையை குறிக்கும் இம்பார்ட்டன். வந்து கொழுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்சலம் இம்பார்ட்டன். வந்து உள்ளால் அப்படின்னா நினையால். மதுகை அப்படின்றது பெருமிதத்தை குறிக்கும், அது இம்பார்ட்டன். வந்து அதுக்கு அடுத்து இக்கும் அப்படின்றது வந்து நமக்கு நீக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இழுக்கு அப்படின்னா குற்றம், வந்து இம்பார்ட்டன். வந்து இழுக்கும். வினாயவை கேட்டவை, வந்து வரை அப்படின்னா மலை இம்பார்ட்டன், பார்த்தாச்சு ஏற்கனவே. கம்பளை அப்படின்றது பேரொழி அப்படின்னு பார்க்குறோம். புடவி உலகம் பார்த்தாச்சு, அது இம்பார்ட்டன் தான். எய்துதல் பெறுதல். வாரணம் அப்படின்னா யானை, வந்து இம்பார்ட்டன். வந்து பூரணம் அப்படின்னா நிறைவு அப்படின்னு பார்க்குறோம். வந்து அதுக்கு அடுத்து நல்கல் அப்படின்னா வந்து அழித்தல். வதுகை அப்படின்னா திருமணம், வந்து சரி வதுவை திருமணம். நல்கல் அழித்தல் வதுவை திருமணம். வந்து கோன் அரசன் இம்பார்ட்டன். வந்து மறுவிழா அப்படின்னா குற்றம் இல்லாத. துண்ண அப்படின்னா நெருங்கிய. பொறிகள் அப்படின்றது ஐம்புலன் இம்பார்ட்டன். தெண்டிரை அப்படின்னா தெல்லிய நீரலை. வந்து விண்டு திறந்து, மட்டிய நிறைந்த, காய்ந்த சிறந்த. தீன் மார்க்கம். கொன்மு அப்படின்னா மேகம் இம்பார்ட்டன். வந்து சமம் அப்படின்னா போர் இம்பார்ட்டன். விசும்பு வானம் பார்த்தாச்சு இம்பார்ட்டன். அரவம் ஆரவாரம், வந்து இம்பார்ட்டன். வந்து ஆயம் அப்படின்னா சுற்றம் இம்பார்ட்டன். தலலை தட்டை அப்படின்னா பறவைகள் ஓட்டும் கருவிகள். வந்து இறை அப்படின்னா உணவு இம்பார்ட்டன். படுகை அப்படின்னா படுக்கை. சந்து முந்து அப்படின்னா துளை. தமக்கை உடன் பிறந்தவள் அப்படின்னு இம்பார்ட்டன். வந்து அயர்ந்து சோர்ந்த. பொத்து பூமாலை அப்படின்னு பார்க்குறோம், அது இம்பார்ட்டன். வந்து குழல் அப்படின்னா வந்து கூந்தல் அப்படின்னு பார்க்குறோம் இம்பார்ட்டன். நாங்கூல் அப்படின்றது மண்புழு. வந்து கோலத்து நாட்டார் அப்படின்னா கலிங்க நாட்டார் அப்படின்னு பார்க்குறோம். வரிசை அப்படின்னா சன்மானம். வந்து குண்டலப்பூச்சி அப்படின்னா வளைந்து சுருண்டு கொள்ளும். வந்து சிலம்பு தண்டை கலாலி பாடகம் கெச்சம் பெண்கள் அணியும் அணிகலன்கள் அப்படின்னு பார்க்குறோம். வந்து அது வந்து சிலம்பு தண்டை கலாலி பாடகம் கெச்சம் பெண்கள் அணியும் அணிகலன்கள். வந்து காயில் அப்படின்னா வெகுண்டல். அந்தம் அப்படின்னா முடிவு. அயன் அப்படின்னா பிரமன் அப்படி பார்க்குறோம். அடுத்து மால் அப்படின்றது விஷ்ணு. வந்து ஆளாளம் அப்படின்னா நஞ்சு இம்பார்ட்டன். வந்து ஒதுக அப்படின்னா சொல்க. வந்து முழக்கம் அப்படின்னா ஓங்கி உரைத்தல். கனிகள் அப்படின்றது மாணிக்கம் இம்பார்ட்டன். வந்து படிக்க பளபளப்பான கல். மீச்சி அப்படின்னா விடுதலை இம்பார்ட்டன். வந்து நவை குற்றம் இம்பார்ட்டன். படி உலகம் இம்பார்ட்டன். வந்து பதி நாடு இம்பார்ட்டன். வந்து பிழைப்பு வாழ்தல். நிறையம் நரகம். ஒரிய நோய் நீங்கிய இம்பார்ட்டன். வந்து புறையோர் சான்றோர், வந்து இம்பார்ட்டன். வந்து யானர் அப்படின்னா புது வருவாய். மருண்டனன் அப்படின்னா வியப்படைந்தேன் அப்படிங்கிறோம். மண்ணுயிர் அப்படின்னா நிலைப்பட்டுள்ள உயிர் தொகுதி. வந்து கடிநகர் அப்படின்னா காவலுடைய நகரம் இம்பார்ட்டன். வந்து காண்டி காண்க. பூம்பராகம் அப்படின்னு பூவில் உள்ள மகரந்தம். ஆக இல குற்றம் இல்லாத. தோட்டி துரட்டி. அயம் ஆடு குதிரை இம்பார்ட்டன். வந்து புக்க விட்டு அப்படின்னா போக விட்டு. வந்து சீரிய தூளி நுண்ணிய மணல். வந்து சிறுகால் அப்படின்றது வாய்க்கால் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் பரல்னா கல் இம்பார்ட்டன். வந்து முன்னீர் மேடு கடலாகிய நீர்நிலை இம்பார்ட்டன். வந்து அண்ட யோனி ஞாயிறு அப்படின்னு பார்க்குறோம் இம்பார்ட்டன். வந்து சாடு அப்படின்னா பாய். ஈட்டியது சேகரித்து. எழிலி மேகம் ஏற்கனவே பார்த்துட்டோம். நாங்குல் புழு மண்புழு பார்த்தாச்சு, வந்து இம்பார்ட்டன். வந்து பாடு உழைப்பு. வந்து ஓவா ஓயாத. வேதித்து மாற்றி எப்படி பார்க்குறோம். வந்து ஸோ 16ஆம் வகுப்பு நம்ம முடிச்சிட்டோம். வந்து அடுத்து வந்து 12ஆம் வகுப்பு எது இம்பார்ட்டன் பார்ப்போங்க. புது பெயல் அப்படின்னா புதுமலை. வந்து ஆற்காலி அப்படின்றது ஆற்களி அப்படின்றது வெள்ளம். வந்து கொடுங்கோல் அப்படின்னா வளைந்த கோல். புலம்பு அப்படின்னா தனிமை. வந்து கன்னி அப்படின்னா தலையில் சூடும் மாலை. வந்து கன்னி வந்து இம்பார்ட்டன். வந்து இந்த ஆற்களி புலம்பு கன்னி. வந்து கவுல் அப்படின்னா கன்னம் இம்பார்ட்டன். வந்து மா அப்படின்றது விலங்கு இம்பார்ட்டன். வந்து அமலன் அப்படின்னா ராமனை குறிக்கும் இம்பார்ட்டன். வந்து இளவல் அப்படின்னா தம்பி இம்பார்ட்டன். நளிர்கடல் குளிர்ந்த கடல். வந்து துன்பு துன்பம். வந்து உன்னேல் எண்ணாதே. வந்து அனகன் அப்படின்னா அனகன் ராமன் இம்பார்ட்டன். வந்து உவா அப்படின்னா அமாவாசையை வந்து குறிக்கும். வந்து ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன் 12ஆம் வகுப்புல. உடுபதி அப்படின்னா சந்திரனை குறிக்கும் இம்பார்ட்டன். வந்து செற்றார் அப்படின்னா பகைவர் பார்த்தாச்சு. கிளை உறவினர் பார்த்தாச்சு ஏற்கனவே. மலி விழா அப்படின்னா விழாக்கள் நிறைந்த அப்படிங்கிறோம். மட நல்லார்னு இளமை பொருந்திய பெண்கள். வந்து
களி விழா அப்படின்னா எழுச்சி தரும் விழா வந்து. பழி விழா அப்படின்னா திசை தோறும் அப்படி பார்க்குறோம் வந்து. ஒளி விழா அப்படின்றது ஆறாவார விழா வந்து. வேட்டம் அப்படின்னா மீன் பிடித்தல். களி அப்படின்றது உப்பங்களி வந்து இம்பார்ட்டன்ட். செரு வயல் பார்த்துட்டோம். கொள்ளை அப்படின்னா வந்து விலை வந்து. என்றூல் அப்படின்னா சூரியனின் வெப்பம் அப்படி பார்க்குறோம். என்றூல் அப்படின்றது சூரியனின் வெப்பத்தை வந்து குறிக்கும் அப்படி பார்க்குறோம். அடுத்து விடர அப்படின்னா மலை வெடிப்பு வந்து. கதல் அப்படின்னா விரைவு வந்து. உமனர் அப்படின்னா உப்பு வணிகர் அப்படி பார்க்குறோம் வந்து. உமனர் உப்பு வணிகர் இம்பார்ட்டன் வந்து. கதல் விரைவு வந்து. அடுத்து எல் வலை அப்படின்னா ஒளிரும் வளையல் வந்து. தெளிர்ப்ப அப்படின்னா ஒளிப்ப. விழி அரி அப்படின்னா குரல் கேட்ட. ஞமலி நாய் இம்பார்ட்டன் வந்து. வெறிய அஞ்சி பார்த்தாச்சு ஏற்கனவே இம்பார்ட்டன் தான். மதர் கயல் அப்படின்னா அழகிய மீன். கயல்லாம் மீன் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அது இம்பார்ட்டன் வந்து. அடுத்து புனவன் அப்படின்னா காணவன் அப்படி பார்க்குறோம் இம்பார்ட்டன். அல்லல் அப்படின்னா சேரு ஏற்கனவே பார்த்துட்டோம். பகடு எருது இம்பார்ட்டன் அது. வாயிலோயே வாயில் காப்பவனே அப்படி சொல்லிட்டு யாரை பார்த்து சிலப்பதிகாரத்துல கண்ணகி வந்து பார்த்தீங்கன்னா வாயில நிக்கிறவனை பார்த்து சொல்லக்கூடிய வாயிலோயே அப்படின்னு சொல்லுவாங்க வந்து. வள்ளியோர் அப்படின்னா வள்ளல்கள் வந்து. வயங்கு மொழி அப்படின்னா விளங்கும் சொற்கள். வித்தினா விதைத்து உள்ளியது நினைத்து வந்து. உரன் அப்படின்னா வலிமை இம்பார்ட்டன் வந்து. வருந்தலை அப்படின்னா வெறுமையான இடம் இம்பார்ட்டன் வந்து. காவியனம் அப்படின்றது கட்டிக்கொள்ளுதல் அப்படி பார்க்குறோம் வந்து. காவினம் அப்படின்னா கட்டிக்கொள்ளுதல். கலன் யாழ் இம்பார்ட்டன் வந்து. கலப்பை அப்படின்னா கருவிகளை வைக்கும் பை வந்து. கோடாரி அப்படின்னு சொல்லி கலப்பை வந்து. அடுத்து மழு தான் கோடாரி கலப்பை அப்படின்னா கருவிகளை வைக்கும் பை அப்படி பார்க்குறோம். மழுனா கோடாரி வந்து இம்பார்ட்டன். அடுத்து புரிகுழல் அப்படின்னா சுருண்ட கூந்தல் வந்து. கலை மூங்கில் ஏற்கனவே பார்த்துட்டு இம்பார்ட்டன். கணு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அண்ட் கண் அப்படின்னா கணு வந்து குறிக்கும் வந்து. அது விரல் அப்படின்னா ஆடவர் கை பெருவிரல் அப்படின்னு. உத்தர பலகை அப்படின்னா மேலிடும் பலகை அப்படின்னு பார்க்குறோம். பூதர் அப்படின்னா ஐம்பூதங்கள் இம்பார்ட்டன். ஓவிய விதானம் அப்படின்னா ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல் அப்படி பார்க்குறோம். நித்திலம் முத்து இம்பார்ட்டன் வந்து. விருந்து புதுமை இம்பார்ட்டன் வந்து. மன்னிய கழுவிய வந்து பார்க்குறோம். நாவலம் புலம் அப்படின்னா சாம்புநதம் எனும் உயர்ந்த வகை பொன் அப்படி பார்க்குறோம். நாவலம் புலம் அப்படின்னா பொண்ணை குறிக்குது, உயர்ந்த வகை. தலைக்கோல் அப்படின்னா நாடக கணிகிய பெரும் பட்டம் அப்படின்னா தலைக்கோல் பட்டம் வந்து உங்களுக்கு கொடுமை. ஓடை அப்படின்னா முகப்படாம் அப்படின்னு பார்க்குறோம். ஓடை அப்படின்னா முகப்படாம் வந்து. அரசு உவா பட்டத்து யானை அப்படி பார்க்குறோம் இம்பார்ட்டன் வந்து. பரசினர் அப்படின்னா வாழ்த்தினர் வந்து. பரசினர் இம்பார்ட்டன் வந்து. பல்லியம் அப்படின்னா இன்னிசை கருவி இம்பார்ட்டன் வந்து. குயிலுவ மாக்கள் இசைக்கருவிகள் வாசிப்பர் அப்படின்னு. குயிலுவ மாக்கள் இசைக்கருவி வாசிப்பர். தோரிய மகளிர்னா ஆடலில் தெரிந்த பெண்கள் வந்து இம்பார்ட்டன். வாரம் அப்படின்னா தெய்வ பாடல் வந்து. ஆமந்திரிகை அப்படின்னா இடக்கை வாத்தியம் வந்து. இலை பூங்கோதை அப்படின்னா அரசன் அணிந்துள்ள பச்சை மாலையை வந்து குறிக்கும் வந்து. கோ அப்படின்னா அரசனை குறிக்குது, அதனால வந்து அது இம்பார்ட்டன். கோ இம்பார்ட்டன். களஞ்சுனா ஒரு வகை எடை அளவு அப்படின்னு பார்க்குறோம். நகைனா சிரிப்பு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன் வந்து. அடுத்து இலிவரல் அப்படின்னா சிறுமை வந்து. மறுக்கைனா வியப்பு. பெருமிதம்னா பெருமை. வெகுளி சினம். உவகை மகிழ்ச்சி. காய்நெல்னா விளைந்த நெல் அப்படி பார்க்குறோம் வந்து. மா அப்படின்றது ஒரு நில அளவு, ஓர் ஏக்கரில் 1/3 பங்கு அப்படி பார்க்குறோம். செரு வயல் பார்த்துட்டோம் வந்து. தமித்து அப்படின்னா தனித்து. புக்கு அப்படின்னா புகுந்து. யாத்து அப்படின்னா சேர்த்து வந்து. நந்தும் தலைக்கும் இம்பார்ட்டன். இது எல்லாமே இம்பார்ட்டன். தமித்து புக்கு யாத்தும் நந்தும் இம்பார்ட்டன். வரிசை அப்படின்னா முறைமை அப்படி பார்க்குறோம். கல் அப்படின்றது ஒளி குறிப்பு அப்படி பார்க்குறோம் இம்பார்ட்டன். பரிவு அன்பு. தப கெட. பிண்டம் அப்படின்னா வரி வந்து. நச்சின் அப்படின்றது வந்து விரும்பினால் வந்து. உன்னலீர் அப்படின்னா எண்ணாதீர்கள் வந்து. பிணித்தமை கட்டியமை. நீச அப்படின்னா இழந்த. நேசம் அப்படின்னா அன்பு வந்து இம்பார்ட்டன் வந்து. வள்ளியதை அப்படின்னா உறுதியை வந்து. ஓர்மின் அப்படின்னா ஆராய்ந்து பாருங்கள் வந்து. பாதகர் அப்படின்னா கொடியவர் அப்படின்றது குறிக்கும் வந்து. குழுமி அப்படின்னா ஒன்று கூடி. பழிப்புரைனா இகழ்ச்சியுரை. ஏதமேல் அப்படின்னா குற்றமில்லாத வந்து இம்பார்ட்டன் வந்து. ஊன்ற அப்படின்னா அழுந்த வந்து. மாற்றம் அப்படின்னா சொல் வந்து இம்பார்ட்டன் வந்து. அண்ட் நுவன்றிலர் அப்படின்னா கூறவில்லை வந்து. ஆக்கிளை அப்படின்னா தண்டனை. ஆக்கினை அப்படின்னா தண்டனை இம்பார்ட்டன் வந்து. நிர்ணயம் அப்படின்னா உறுதி இம்பார்ட்டன் வந்து. கூவல் அப்படின்னா கிணறு இம்பார்ட்டன் வந்து. ஒண்ணுமோ அப்படின்னா முடியுமோ வந்து. உததி அப்படின்னா கடல் இம்பார்ட்டன் வந்து. ஒடுக்க அப்படின்னா வந்து அடக்க அப்படி பார்க்குறோம். கலைந்து அப்படின்றது கலற்றி வந்து. திகழ விளங்க. சேர்த்தினர் உடுத்தினர் வந்து. சிரத்து தலையில் அப்படி பார்க்குறோம். பெய்தனர் அப்படின்னா வைத்து அழுத்தினர் வந்து. கைதுரும் அப்படின்னா கையில் கொடுத்திருந்த வந்து. கண்டகர் அப்படின்னா கொடியவர்கள். வெய்துர அப்படின்னா வலிமை மிக. வைதனர் அப்படின்னா திட்டினர் வந்து. மரங்குல் அப்படின்னது முரட்டு தன்மை உள்ளவர் அப்படி பார்க்குறோம். கீண்டு அப்படின்னா பிளந்து வந்து. வாரிதி அப்படின்னா கடல் இம்பார்ட்டன் வந்து. அண்ட் சுவராதது அப்படின்னா வற்றாதது அப்படி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன் வந்து. வல்லானை அப்படின்னா வலிமை வாய்ந்தவரை வந்து. நிந்தை அப்படின்னா பழி வந்து இம்பார்ட்டன் வந்து. பொல்லாங்கு கெடுதல் தீமை வந்து. வளமலை அப்படின்னா வளமான மலை. மலைநாடு இன்று பழனி மலை என்று அழைக்கப்படுகிறது. வளமலை வந்து பழனி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அது இம்பார்ட்டன் வந்து. அடுத்து கவா அன் அப்படின்னா வந்து மலை பக்கம் அப்படின்னு பார்க்கணும். கலிங்கம் அப்படின்னா ஆடை இம்பார்ட்டன் வந்து. சுரும்பு அப்படின்றது வண்டு இம்பார்ட்டன் வந்து. நாகம் அப்படின்னா சுரப்புண்ணை நாகப்பாம்பு. பிறங்கு அப்படின்னா விலங்கும் வந்து.
பரம்பு அப்படின்றது பரம்பு மலை, கரங்கு அப்படின்னா ஒலிக்கும் வந்து இம்பார்ட்டன் வந்து, வாலுளை தலையாட்டம் அப்படின்னா வெண்மையான அப்படி பார்க்குறோம், மருள அப்படின்னா வியக்க, நிழல் அப்படின்னா ஒளி வீசும் அப்படி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன் வந்து. அடுத்து நீலம் அப்படின்னா நீலமணி வந்து, ஆலமர் செல்வன் அப்படின்னா சிவபெருமாள் இறைவன் வந்து, அமர்ந்தனன் அப்படின்னா விரும்பினன் வந்து, சாவம் அப்படின்னா வில் வந்து, மால்வரை அப்படின்னா பெரிய மலை கரிய மலையுமாம் அப்படி பார்க்குறோம், கரவாது அப்படின்னா மறைக்காது, துஞ்சு அப்படின்னா தங்கு வந்து, நலிசினை அப்படின்னா செறிந்த கிளை பெரிய கிளை வந்து, போது அப்படின்னா மலர் இம்பார்ட்டன் வந்து, கஞ்சலிய அப்படின்னா நெருங்கிய அப்படி இம்பார்ட்டன் வந்து, நாகு அப்படின்னா இளமை இம்பார்ட்டன் வந்து, குறும்பொறை அப்படின்னா சிறு குன்று, கோடியர் அப்படின்னா கூத்தர், மலைதல் அப்படின்னா போரிடல் இம்பார்ட்டன் வந்து, உரல் செறிவு, நுகம் பாரம் அப்படி. ஸோ நம்ம இதுவரையும் வட்டமிட்டது அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து பாதிக்கு பாதி அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு நம்ம 60% வந்து 50% கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வட்டமிட்டிருப்போம், கண்டிப்பாக வட்டமிட்டிருப்போம். ஸோ மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் இம்பார்ட்டன் தான். ஆனால் அதையும் நீங்கள் ஒரு 3 வாட்டி படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்டு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணுறது மூலியமாக தான் சொல்லும் பொருளும் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் வந்து. ஸோ நம்ம இந்த இந்த இதுல இருந்து நமக்கு வந்து 3 கேள்விகள் அப்படின்றது வந்துடும். புத்தகத்தில் இருக்க எல்லாமே கொண்டு வந்தாச்சு. கேள்வி கேட்டாங்கன்னா இதுல தான் கேட்பாங்க, இதை தாண்டி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நம்ம ஏற்கனவே வந்து கொடுத்துருந்தோம், ஸோ அதுவும் டீட்டெயிலாக கொடுத்துருந்தோம். அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இருக்கிறதா உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி சொல்லும் பொருளும் அப்படின்றது நம்ம இந்த தலைப்பில் நம்ம இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் அதிகாரமாக இருக்கக்கூடிய கல்லாமை அப்படின்றது நம்ம படிக்க போறோம். ஸோ கல்லாமை அப்படின்ற அதிகாரத்தில் வந்து வள்ளுவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போங்க. வள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கல அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வந்து, திட்டு தள்ளிடுவாரு. ஸோ அது என்ன அப்படின்றத பார்ப்பாங்க. பொறுப்பால் அரசியல் அதிகாரம் வந்து, ஸோ அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொல வந்து, நிரம்பிய நூல் அறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் அரங்கம் இழைக்காமலே வட்டாடினால் போன்ற அறியாமையான செயல் வந்து. அரங்கமே இல்லாம வட்டாடுதல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அது வந்து அறியாமையின் செயல் வந்து. ஸோ அப்ப நிரம்பிய நூலறிவு இல்லாதவன் கற்றவர் அவையில போய் பேசுறதுக்கு சமம் அப்படின்றாரு வந்து வள்ளுவர் வந்து. அப்ப நீ பேசக்கூடாது அப்படின்றத இன்டைரக்ட் வந்து சொல்றாரு. அப்ப அறியாமையினால செய்த செயலா வந்து போய் முடிஞ்சிடும் வந்து. அப்ப அரங்கம்னா அவை, வட்டாடினா நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அப்படின்னு போக்குறோம் வந்து. ஸோ அப்ப அரங்கின்றி வட்டாடி எற்ற நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொள்ளல். அடுத்து கல்லாதான் சொல் காமுறுதன் முளை இரண்டும் இல்லாதல் பெண் காமுற்று. அடுத்த குறள்லே வந்து பாத்தீங்கன்னா ஒரே புடப்புட்டார் வந்து, என்னன்னா கல்லாதவன் தானும் அவையில் பேச வேண்டும் என என்று விரும்புதல், முளையிலிருந்தும் இல்லாதவளான பெண் பெண்மையை விரும்புதல் போன்ற அறியாமை ஆகும் வந்து. ஸோ அப்ப பெண் வந்து பார்த்தீங்கன்னா முளைகளிடம் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா பெண் தன்மையை விரும்புதல் அப்படின்றது போன்ற அறியாமைன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா சொல்றாரு. அப்ப பேசுறதுக்கு அவையில போய் பேசணும்னு ஆசைப்படக்கூடாது யாருன்னா கல்லாதவன் அப்படின்னா. ஸோ அதுதான் வந்து வள்ளுவர் சொல்லக்கூடிய குறளா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சொற்பொருள் வந்து கல்லாதவன் படிக்காதவன் காமம்னா மையல் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து ஏன்னா நம்ம இங்க பார்க்கக்கூடிய சொற்பொருளும் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். விரும்புதல் அப்படின்னு பார்க்குறோம் வந்து, மையல் அப்படின்னா விரும்புதல், இப்பதான் பார்த்தோம். காமம் அப்படின்னா விரும்புதல் பார்க்குறோம். கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார்மன் சொல்லாது இருக்க பெரும். நீ படிக்கலனாலும் உன்னை வந்து என்னது நல்லவனா நினைப்பாங்க. எப்ப வாயை மூடிட்டு இருந்தா நீ பேசாத அப்படின்றாங்க வந்து. அப்ப கற்றவர்கள் முன்பாக சென்று சொல்லாடாத இருத்தல் கல்லவர்களும் அந்த அளவுக்கு மிகவும் நல்லவர்களாகவே கற்றவர்களால் கருதப்படுவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சிறப்பெல்லாம் நனி நல்லர் மிகவும் நல்லவர், சொல்லாமல் அப்படின்னு பேசாமல். அப்ப நனி நல்லர் அப்படின்னா யாருன்னா மிகவும் நல்லவர் அப்படின்னு. நனி அப்படின்றது நம்ம உரிச்சல் தொடர்ல வர முடியும். அண்ட் நனி நல்லவரா, நல்லி நல்ல மிகவும் நல்லவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அப்ப கற்றவர்களின் முன்பாக சென்று சொல்லாடாத இருத்தல் கல்லாதவர்களும் அந்த அளவுக்கு மிகவும் நல்லவர்களாக கற்றவர்கள் கருதப்படுவர் வந்து. கல்லாதான் ஒட்பங் கலிநயன் நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார் வந்து. கல்லாதவனது அறிவு சில சமயங்களிலே மிகவும் நன்றாய் இருந்தாலும் அறிவுடையர் என்ன பண்ண மாட்டாங்க வந்து, அதனை நன்றென்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு வந்து. அப்ப கல்லாதவனது அறிவு சில சமயங்களிலேயே மிகவும் நன்றாய் இருந்தாலும் அறிவுடையர்கள் அதனை நன்றென்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வந்து. ஒப்பம் அப்படின்னா வளமை வந்து, கூர்மையான அறிவு. களி அப்படின்றது குறைவு, நீக்குதல் அப்படின்னு பார்க்கிறோம். மிகவும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா களி வந்து குறைவு, நீக்குதல் மிகவும். கொல்லார் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ ஒட்பம் வளமை இம்பார்ட்டன் வந்து. கூர்மையான அறிவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கும். ஒட்பம் அப்படின்னா வளமையை குறிக்கும், கூர்மையான அறிவு குறிக்கும் வந்து. அதே அறிவு அப்படின்னு கூர்மையான அறிவு குறிக்கும். அதே வந்து களி அப்படின்றது வந்து குறைவு, நீக்குதல், மிகவும். கொல்லார் மிகவும் அப்படின்றது குறிக்கும். கொல்லார்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு பார்க்கறது. ஸோ அப்போ ஒட்பம்னா வளமை கூர்மையை குறிக்கும், கூர்மையான அறிவை குறிக்கும். களி அப்படின்னா குறைவு, நீக்குதல், மிகவும் அப்படின்றது குறிக்கும் அப்படின்னு சொற்பொருளா இருக்கு. அடுத்து கல்லா ஒருவன் தகமை தலைப்பெய்து சொல்லாட சோர்வுப்படும் வந்து. கல்லாத ஒருவன் தன்னையும் கற்றவர் போல மதித்து கொண்டு சொல்லாடினால் அவனுக்கு இயல்பாக உள்ள மதிப்பும் கெட்டு போயிடும் வந்து. அப்ப அந்த மேற்கொண்டு சொல்லியிருக்காரு, வாயை மூடிட்டு இருந்தா நீ வந்து நல்லவனா கருதப்படுவார். இப்ப நீங்க கல்லாத ஒருவன் வந்து தன்னையும் கற்றவர் போல மதித்து கொண்டு அவனே வந்து பெருமையா நினைச்சுக்கிட்டு வந்து போய் பேசினா என்ன ஆகும் அப்படின்னா அவனோட மதிப்பு கெட்டு போயிடும். அப்ப கல்லா ஒருவன் தகமை தலைப்பெய்து சொல்லாட சோர்வுப்படும் சொல்லிட்டு அழகா வந்து என்ன சொல்றாரு. அப்ப
நகைமை அப்படின்னா தன்மை, ஒழுங்கு அப்படின்னு பார்க்கிறோம், பெருமை, சோர்வு அப்படின்றது வந்து இழுக்கு, சலிப்பு அப்படின்றது குறிக்கிறது வந்து. அப்ப நகைமை அப்படின்றது அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்கறது வாய்ப்பு இருக்கு. கேட்டாங்கன்னா தன்மை, ஒழுங்கு, பெருமை வந்து. சோர்வு அப்படின்றது இழுக்கு, சலிப்பு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப கல்லாத ஒருவன் வந்து தலைமை தகைப்பெய்த, கல்லாத ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாட சோர்வுப்படும் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. சோ அவனோட பேரை வந்து கெட்டு போயிடும், மதிப்பு கெட்டு போயிடும் வந்து. அடுத்து உலர் என்னும் மாத்திரை அல்லர் பயவா கலரணையர் கல்லாதவர். 6வது குறளிலே போட்டார் என்னன்னா, உயிரோடு இருக்கின்றார் என்னும் அளவினரே அல்லாமல் எந்த பயனும் இல்லாத கலர் நிலத்தை போன்றவரை கல்லாதவர் அப்படின்னு கடுமையா திட்டார் வந்து. நீ வந்து உயிரோடு இருக்க அவ்வளவுதான், மற்றபடி உன்னால ஒரு பிரச்சனையும் இல்லை, கலர் நிலத்துக்கு நீ சமம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் யாரு சொல்றாரு? கல்லாதவர் சொல்றாரு. உலரெனும் உயிரோடு இருக்கின்றார், கலர்னா பயன்படாத நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சமம் கல்லாதவர் அப்படின்னா கல்வி அறிவு இல்லாதவர் சொல்லி வள்ளுவர் சொல்றாரு வந்து. அடுத்து இது 7வது குறள். நுண்மான் நுழைபுலம் மில்லான் எழிநலம் மண்மான் புனைப்பாவை எற்று. அடுத்து போட்டார் என்னன்னா, நுட்பமாகும் சிறப்பாகும் நுழைந்து கற்ற அறிவு நலம் இல்லாதவனின் உடல் அழகு. அப்ப என்ன சொல்ற? நுட்பமாக சிறப்பாக நுழைந்து கற்ற அறிவு நலம் இல்லாதவனின் உடல் அழகு அப்படின்றது என்னன்னா, மண்ணால் அழகாக செய்த ஒரு பாவின் உடல் அழகு போன்றது. பார்க்கறதுக்கு பொம்மை அவ்வளவுதான், மற்றபடி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னா. யார் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா, உடல் அழகு இருக்கு, ஆனா என்ன இல்லை அவங்க கிட்ட? நுட்பமாகவும் சிறப்பாகவும் நுழைந்த கற்ற அறிவு நலம் இல்லாதவன். அப்படி அடுத்தடுத்து சொல்ற, நுட்பமாக சிறப்பாக நுழைந்து கற்ற அறிவு நலம் அப்படின்ற. அப்ப அறிவு நலம் சொல்லல, நுண்மான் நுழைப்புல மில்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை எற்று அப்படின்னு சொல்லிட்டு பாவை பொம்மைக்கு வந்து சமம் சொல்லிட்டாரு. நல்லார்கன் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கன் பட்ட திருன்னு சொல்லி அடுத்து போடுற வந்து. கல்வியறிவு உடைய நல்லவரிடம் உள்ளதான வறுமையை விட கல்லாதவரிடம் சேர்ந்த அளவற்ற செல்வமானது பெரிதும் துன்பத்தை தரும். அப்ப நன்மையை தரும் சொல்லல, எது துன்பம் அப்படின்றாருன்னா, கல்வி கற்றவனுடைய வறுமை அப்படின்றத விட வந்து அதை விட வந்து பாத்தீங்கன்னா கல்லாதவரின் சேர்ந்த செல்வம் தான் பெரிதும் துன்பத்தை தரும் வந்து. ஸோ அந்த அவங்க கிட்ட இருக்க அந்த பொருள்னால என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய துன்பம் அவனுக்கு வரும், மற்றவர்களுக்கு வரும்ன்றார். அப்ப இன்னா துன்பம் திரு அப்படின்னா செல்வம் மென்மை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொற்பொருள் வந்து முக்கிய முடிவு. அடுத்து மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்தலர் பாடு அப்படின்றார் வந்து. இது நம்ம வந்து சங்க இலக்கியங்கள் எல்லாமே வந்து வலியுறுத்து. புராணத்துல இதான் சொல்லுவாங்க, மேலான குடியிலே பிறந்தவர் ஆயினும் கல்லாத மடமையாளர் தாழ்ந்த குடியிலே பிறந்து கற்றவரை போல பெருமை இல்லாதவர் ஆவர் வந்து. அப்ப தாழ்ந்த குடியில பிறந்த கற்றவருக்கு கிடைக்கிற பெருமை கூட யாருக்கு கிடைக்காது அப்படின்றாருன்னா, மேலான குடியில் பிறந்த கல்லாதவர் அப்படின்னு. அப்ப மேலான குடியிலே பிறந்தவர் ஆயினும் கல்லாத மடமையாளர் தாழ்ந்த குடியிலே பிறந்த கற்றவரை போல பெருமை இல்லாதவர் ஆவர் அப்படின்னு. சொற்பொருள் வந்து மேற்பிறந்தா மேலான குடியிலே பிறந்தவர், கீழ் பிறந்தான தாழ்ந்த குடியிலே பிறந்தவர் வந்து. விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் வந்து கற்றாரோடனைவர் அப்படின்னு. அப்ப விலங்கொடு மக்கள் அனைவர் இலங்கு நூல் கற்றாரோடனைவர் அப்படின்னு. அறிவு விளங்கும் நூல்களை கல்லாதவர்கள் மக்களை நோக்க விலங்குகள் இழிந்தவை ஆவது போல கற்றவரை கருதா தாமும் இழிந்தவர் ஆவர் வந்து. அப்ப கல்லாதவர் எப்படின்னா விலங்கோட ஒப்பிட்டு பாக்குறாரு அந்த. மக்கள் யார சொல்லனா நூல்களை வந்து கற்ற அப்படி பாக்குறாங்க. சோ அப்ப அறிவு விலங்கும் நூல்களை கல்லாதவர்கள் மக்களை நோக்க விலங்குகள் இழிந்தவை ஆவது போல. அந்த மக்கள் வந்து விலங்குகளை பார்க்கும்போது இழிந்தவையா தெரியுதுல, அந்த மாதிரி கற்றவரை கருத தாமும் இழிந்தவர் ஆவர். கற்றவரை கம்பேர் பண்ணும்போது தாமும் இழிந்தவர்னா என்னது? தாம் வந்து விலங்காவும் கற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களாகவும் கண்ணுக்கு வந்து தெரியவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அப்ப இந்த கல்லாமை பற்றி அதிகாரத்தை படிச்சுட்டாங்க அப்படின்னா உடனே போயிட்டு என்ன பண்ணுவாங்க வந்து கல்வியை கற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு தோன்றும். ஸோ அதுதான் வள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறள் மூலியமா வலியுறுத்துறாரு அப்படின்னு. அப்ப கல்வி உடையவர் கல்லாதவர் வந்து ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத வள்ளுவர் ஒவ்வொரு குறளையும் சொல்றாரு. சில இடங்கள்ல ஒப்பிட்டும் பார்க்கறாரு. இப்ப விலங்கு யாரு மக்கள் யாரு அப்படின்னு சொன்னா கல்வி கற்றவர் மக்களாகவும் விலங்கு வந்து கல்லாதவர் சொல்லிட்டு 10வது குறள் வந்து சொல்றாரு வந்து. அடுத்து மேற்பிறந்தவர் ஆயினும் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் பிறந்தவர் அப்படின்னும் போது அவர் கல்வி கட்டார்னா அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா பெருமை அவருக்கு இருக்கும், யாருக்கு கல்லாதவருக்கு பெருமை இருக்காது. மேற்குடியில் பிறந்தாராலும் வந்து கல்லாத மடமையாளர் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா தாழ்குடியிலே பிறந்த கற்றவரை போல பெருமை இல்லாதவர். அப்ப யாருக்கு பெருமைனா தாழ்குடியில பிறந்தாலும் கல்வி கற்றதுனால அவருக்கு வந்து பெருமை, மேற்குடியில பிறந்தாலும் கல்வி கற்காதனால அவருக்கு வந்து பெருமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 9வது குறள்ல சொல்றாரு. நல்லார்கப்பட்ட வறுமை வந்து. அப்ப எது துன்பமானது அப்படின்னும் போது வந்து கல்வி கற்றவர் வறுமையில் இருக்கிறத காட்டிலும் அந்த கல்வி கற்காதவரிடம் இருக்கக்கூடிய செல்வம் வந்து துன்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு வந்து. ஏன்னா அவங்க எடுக்கக்கூடிய முட்டாள்தனமான முடிவுல போய் முடியும் அப்படின்றது அவருடைய பொருள் வந்து. அதே மாதிரி அடுத்து என்ன ரொம்ப நுணுக்கமா போறாரு. நுண்மான் வந்து பாத்தீங்கன்னா நுண்மான் நுழைப்புல மில்லான் அப்படின்றது. அப்ப நுட்பமாகவும் சிறப்பாகவும் நுழைந்த கற்று அறிவு நலம் இல்லாதவனின் உடல் அழகு அப்படின்னா பொம்மைக்கு சமம் சொல்லிட்டு 7வது குறள் வந்து சொல்றாரு வந்து. 6வது குறள் வந்து பாத்தீங்கன்னா ஊரெனும் மாத்திரை அல்லர் பயவா உலரெனும் மாத்திரை அல்லர் பயவா
கலரணையர் கல்லாதவர் வந்து உயிரோடு இருக்கிறார், அவ்வளவுதான், வேற ஒன்றும் பிரோஜனம் இல்லை, கலர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே படம் 6வது குரலே போட்டுட்டார். வழக்கமா பின்னாடி தான் திட்டுவாரு, இப்ப 6வது குரலே சொல்லிட்டார். அந்த முதல் குரலே வந்து 2வது குரலே பயங்கரமா தான் இருந்தது. அப்ப கல்லா ஒருவன் தகமை தலை பெய்து சொல்லாட சுருவப்படும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவன் மதிப்பு எப்ப கெட்டு போவனா அவனே மதிச்சுக்கிட்டு படிக்காத வந்து கற்றறிந்த அறிஞர்கள் முன்னாடி போய் பேச முற்படுறது அப்படின்றது அவனோட மதிப்பு கெட்டுப்பிடும். வந்து கல்லாத ஒற்பன் கலிநயம் நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார். வந்து கல்லாதனோட அறிவு சில சமயங்கள் மிகவும் நல்லாதா இருந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க. வந்து என்னது நீ கல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அனுப்பிவிட்டுருவாங்க. வந்து அடுத்து கல்லாதவரும் நனி நல்லர் கட்டராமன் சொல்லாது இருக்கப்பறேன், வாயை மூடிட்டு இருந்தா நீ நல்லவனாதான் மதிக்கப்படுவ, யாருன்னா கல்லாதவன் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து முதல்வர் அட்வைஸ் பண்ணிடுறாரு. வந்து அந்த கல்லாதவன் சொற்கள் முருதும் சொற்காமுறுதல் முளையிரண்டும் இல்லாதால் பெண் காமுற்று. படிக்காதவன் வந்து பாத்தீங்கன்னா பேசணும்னு அவையோர் முன்னாடி பேசணும்னு நினைக்கிறது வந்து பெண்மை இல்லாத ஒருத்தி வந்து பாத்தீங்கன்னா பெண் தன்மையை விரும்புவதற்கு சமம் அப்படி பார்க்கிறோம். வந்து அண்ட் அரங்கின்றி வட்டாடி அற்று நிரம்பிய நூலின்றி கூட்டி கொலது. வந்து அரங்கு இல்லாம வட்டாடுறது எப்படி வந்து அறியாமையா இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். கட்டறிந்த அறிஞர்கள் அவையில போயிட்டு கல்லாதவருடன் பேசுறதுன்னு சொல்லிட்டு முழுக்க கல்லாதவர்களை வந்து பாத்தீங்கன்னா போட்டு காலி பண்ணிட்டார். வந்து அப்ப இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க படிக்கணும் அப்படின்னு ஆர்வத்தை வந்து தூண்டும் வகையில வந்து வள்ளுவர் வந்து படைச்சிருக்காரு அப்படின்றதான் இதனுடைய சிறப்பா இருக்கு அப்படின்னு கல்லாமை அப்படின்ற திருக்குறள் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் வந்து நமக்கு தேர்வு நோக்கில் மிக மிக முக்கியமானது அப்படின்னு பார்க்கிறோம். வந்து இதுல முக்கியமான திருக்குறள் அப்படின்னா 10வது திருக்குறள் வந்து விலங்கோடு மக்கள் அணையர் அப்படின்றது இம்பார்ட்டன். வந்து மேற்பெருந்தாராயணம் அப்படின்றது இம்பார்ட்டன். வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நல்லார்கன் பட்ட வறுமை அப்படின்றது இம்பார்ட்டன். நுண்மான் நுழைப்புலம் எழின் அதுவும் இம்பார்ட்டன். வந்து கேள்வியை கேட்கறதுனால வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். வந்து எல்லாமே முக்கியம் தான் ஃப்ரெண்ட். வந்து இதுக்கு முன்னாடி கேட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கேட்டிருக்காங்க. பத்து குரலுமே படிச்சுங்க, 10மே இம்பார்ட்டன் தான் ஃப்ரெண்ட். ஏதோ 1-2 மட்டும் தான் வராது, இருந்தாலும் அதையும் நம்ம சேர்த்து படிச்சுக்கிறது நல்லது அப்படின்னு பார்க்கறது. ஓகேவா? நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்த விலங்கியல் இருக்குங்க. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு பாலிட்டி கிடையாது, விலங்கியல் அப்படின்னு பயாலஜியில் நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்த அந்த உடல் இயங்கியல் இருக்குல்ல, ஸோ அந்த தலைப்பு வந்து நம்ம இன்னைக்கு பார்த்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் HCF LCFன்றது அடுத்த தலைப்பை வந்து படிக்க இருக்கும் ஃப்ரெண்டு. வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க சாட்ல போட்டீங்கன்னா நான் பதில் சொல்லிட்டு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம். இது சந்தேகம் எதுவும் இல்லை. ஓகே ஓகே ஃப்ரெண்ட். ஒரு 10 நிமிஷம் பிரேக்குக்கு அப்புறமா நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்.